ம். குட் மார்னிங் எல்லாருக்கும். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வீடியோ இருக்கா? லேக் எதுவும் இல்லையே? ஓகே, திருப்பியும் ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணோன்னே கேமராஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? மெதுவா. ஓகே, இன்னைக்கு 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 13ஓட சிலபஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாட்னியில் யூ ஹேட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜுவாலஜியில் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் படிக்க போகிறோம். பயோடெக்னாலஜி. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். You can expect anywhere between 4 to 5 questions. So importance is weightage is a lot. இந்த சாப்டருக்கும் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும். ஸோ இந்த சாப்டர் நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட். 4 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. மேஜராக 2 எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். மோனோஹைப்ரிட் அண்ட் டயஹைப்ரிட் கிராசஸ். அதுக்கு முன்னாடி 7 கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணார். வாட் ஆர் தோஸ் 7 கேரக்டர்ஸ் அண்ட் வாட் வேர் த phenotype or the contrasting traits of each of those characters? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஜேர்னலில் அவரோட ஃபைண்டிங்ஸை பப்ளிஷ் பண்ணார், அண்ட் மோனோஹைப்ரிட் அண்ட் டயஹைப்ரிட் கிராசஸ்க்கு phenotype அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ என்னது, அது எப்படி அவருக்கு வந்துச்சு, அண்ட் யூசிங் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வாட் டிட் ஹி கன்க்ளூட்? ஃபார் எக்ஸாம்பிள் மோனோஹைப்ரிட் கிராஸ் மூலியமா லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதை பற்றி அவர் பப்ளிஷ் பண்ணார் அவரோட ஃபைண்டிங்ஸில். அண்ட் டயஹைப்ரிட் கிராஸில் என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன லா கொடுத்தாரு? இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன அடுத்து எங்கே போக போகிறோம்? டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மெண்டல்ஸ் லா. ஸோ பேசிக்லி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ், இந்த 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில். அண்ட் ஆஃப்டர் தட் மல்டிபிள் அலீல்ஸ். ஒரு பர்டிகுலர் ஜீனுக்கு வந்து 2 பாசிபிள் அலீல்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மல்டிபிள் அலீல்ஸில் தெர் இஸ் மோர் தென் 2 அலீல்ஸ் ஃபார் ஒன் பர்டிகுலர் ஜீன். நம்ம கோ டாமினன்ஸில் நான் ஏபிஓ பிளட் குரூப்பிங் பார்த்தோம்னா தட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் அலீல்ஸ். ஓகே, அண்ட் பாலிஜீன்ஸ்ல வந்து என்ன பார்க்குறோம்? மல்டிபிள் ஜீன்ஸ் ஆர் கேரக்டரிங் ஆர் affecting one particular character. Okay, so a dominant allele is controlling only a part of the character. Okay, so அந்த மாதிரி multiple genes are controlling a single character. And அடுத்தது வந்து பிளியோட்ராபியில் என்ன படித்தோம்? ஒரு ஜீன் வந்து yes, it has more than one effect. Okay, your phenylalanine என்சைமோட கண்ட்ரோல் வந்து அந்த மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியூக்ளியஸில் வந்து டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கிற மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யோ மைட்டோகாண்ட்ரியாவில் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி. ஸோ சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து யாரோட கேரக்டர்ஸ் நம்ம அப்படியே இன்ஹெரிட் பண்ணுறோம்? மேட்டர்னல். ஓகே, மதர்ஸ். அடுத்து வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். வால்டர் அண்ட் சிட்டன். அதாவது மாலிகுலர் லெவலில் எந்த ஸ்டேஜில் வந்து இப்போ மெண்டல் வந்து செக்ரிகேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. பட் அந்த செக்ரிகேஷன் வந்து மாலிகுலர் லெவலில் எந்த ஸ்டேஜில் நடக்குது, கெமீட் ஃபார்மேஷன் அப்போ நடக்குது, அது எந்த ஸ்டேஜில் பர்டிகுலர் நடக்குது, அதை பற்றி வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறாங்க. மியோசிஸ் 1ல் என்ன ஆகுது? ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகுதா?
அப்புறமா யுவர் மியோசிஸ் 2 அனாஃபேஸ் ஆஃப் த மியோசிஸ் 2ல வந்து those chromatids are separating to give you 4 germ cells. ஓகே, இப்போ அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து டி டி அப்படின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஒரு பேர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல 11th பேர், ஃபார் எக்ஸாம்பிள் 11th பேர்ல ஒரு குரோமோசோம்ல ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல கேபிட்டல் டி இருக்கு, இந்த ஜீன் இருக்கு. அதோட ஹோமோலாகஸ் பேர் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்மால் டி இருக்கு. அதுதான் இதுக்கான அர்த்தம். தெரியுது இல்லையா கிளியரா? கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இப்படி நான் ஜீனோ டைப் எழுதுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஹோமோலாகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல ஒரு குரோமோசோம்ல கேபிட்டல் டி இருக்கு, அதே லொகேஷன்ல இந்த குரோமோசோம்ல ஸ்மால் டி இருக்கு. புரிஞ்சுச்சா? அதுதான் வந்து தட் இஸ் வாட் தே மீன் பை கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி whatever it is, whatever the genotype is. Okay, so basicsல கிளியரா இருங்க. And again obviously linkage and recombination பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. ஃபர்ஸ்ட் மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நம்ம மோனோஹைப்ரிட் அண்ட் டயஹைப்ரிட் கிராஸ் ரெண்டு கிராஸஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மெண்டல் வந்து 7 கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணாது. ஸோ the 7 characters must have contrasting traits. Contrasting traitsனா என்னது? There is clear difference between this trait and this trait for that particular character. White na white, black na black, red na red, yellow some other color, whatever it is. So there's a clear difference between both the traits. அப்ப அதுக்கு பேர் தான் contrasting traits. Okay, so 7 visible characters study பண்ணாரு, each character having contrasting traits, 2 contrasting traits. Okay, so in the journal Natural History Society of Broome, இந்த ஜேர்னல்ல வந்து அவரோட ஃபைண்டிங்ஸை பப்ளிஷ் பண்ணாரு அண்டர் த டைட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைபிரிடைசேஷன். ஓகே, அந்த டைம்ல அவருக்கு பெருசாக ரெக்கக்னிஷன் கிடைக்கல இதுக்கு. வே லேட்டர் ஆன் தே ரீடிஸ்கவர்ட் மெண்டலியன்ஸ் லாஸ். ஓகே, ஸோ மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதில் கண்டக்ட் பண்ணாரு? கார்டன் பி பைசன் சாட்டிவம்ல கண்டக்ட் பண்ணாரு. 7 கேரக்டர்ஸ், தேர் கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ், எந்த குரோமோசோம்ல அந்த கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்க டேபிளில் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ இட். இந்த டேபிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும். ஓகே, ஸோ யூ ஷுட் நோ வாட் ஆர் த 7 கேரக்டர்ஸ், அதோட கண்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து பன்னெட் ஸ்கொயர் வரைய தெரியும்ல எல்லாருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ பன்னெட் ஸ்கொயர் யாரு இது பண்ணது? ரெஜினால் பன்னெட். ஓகே, ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ்ல வந்து என்ன பண்ணாரு? சிங்கிள் கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு. சிங்கிள் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டிஸை வந்து எடுத்துக்கிட்டாரு. ட்ரூ ப்ரீடிங்னா என்னது? What are true breeding varieties? To make sure there is a stable character that is being inherited. Okay, dominant na dominant for this particular character, recessive na recessive for this particular character. Okay, so that is true breeding. And ஒரு true breeding parental generationல வந்து என்ன பண்ணாரு? true breeding dominant and true breeding recessive இந்த ரெண்டு பிளான்ஸையும் வந்து கிராஸ் பண்ணாரு. F1ல அவர் கிடைக்கிற அவர் பார்த்த ஃபீனோடைப் எல்லாமே வந்து டாலாக தான், ஐ மீன் டால் அந்த டாமினன்ட் கேரக்டராக தான் எக்ஸிபிட் பண்ணுச்சு. அந்த டைமில் அவர் வந்து ஜீனோடைப்லாம் அவருக்கு தெரியாது, அவர் பார்க்குறது என்னது? ஃபீனோடைப். அடுத்து சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனில் 3:1 ரேஷியோவில் இருந்துச்சு ஃபீனோடைப் F2ல. ஸோ ஜீனோடிபிக் ரேஷியோ எப்படி இருந்துச்சு? 1:2:1. ஃபீனோடிபிக் ரேஷியோ 3:1. ஓகே, இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ், டயஹைப்ரிட் கிராஸ்க்கு ஃபீனோடிபிக் அண்ட் ஜீனோடிபிக் ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ் மூலமா என்ன கண்டுபிடிச்சாரு? ரெண்டு விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணாரு. ஒன் இஸ் த லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகே, ஸோ when there are contrasting traits, one particular trait is dominating the expression of the other, so that becomes a dominant allele, the other becomes a recessive allele. Okay? That is the law of dominance. And segregation is the formation of gametes. அப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்னு கூப்பிட்டார். ஓகே, இந்த கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை யூனிட் ஃபேக்டர்ஸ். ஓகே, அப்போ ஜீன்ஸ்னு கூப்பிடல, ஃபேக்டர்ஸ் கூப்பிட்டார். ஸோ அவர் என்ன சொன்னான்னா, ஒரு யூனிட் ஃபேக்டர் பேர் வந்து செப்பரேட் ஆகுது, ஒரு பேர்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் அந்த ஃபேக்டர்ஸ். கெமிட் ஃபார்மேஷன் அப்போ தே ஆர் செப்பரேட்டிங். ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றத கொடுத்தார். ஓகே, ரெண்டு விஷயம் அண்ட் ஃபேக்டர்ஸோட கான்செப்ட். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் மோனோஹைப்ரிட் கிராஸ் மூலியமா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு.
phenotypic ratio was என்னது மூணு hybrid cross ratio genotypic was தரவான். ஓகே, அடுத்து வந்து dihybrid cross மூலமா law of independent assortment அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாரு. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா என்னது? அதாவது when the gametes are segregating, one character is not affecting the segregation of the other character. Okay? One set of genes, one pair of genes is not affecting the segregation of the other pair, controlling another character. They are independently assorting of one another. That is called law of independent assortment. அது எப்படி கண்டுபிடிச்சாரு? டயபிரிட் கிராஸ்ல வந்து அவர் ரெண்டு கேரக்டரை வந்து ஸ்டடி பண்ணும்போது, ரெண்டு கேரக்டரோட இன்ஹெரிட்டன்ஸை ஸ்டடி பண்ணும்போது, he found out that the segregation of one character, the gametes of during gamete formation, segregation of the alleles of one character is not affecting the segregation of the So phenotypic ratio in F2 generation, phenotypic ratio was 9:3:3:1. F1ல வந்து எல்லாமே டாமினண்டா தான் இருக்கும். F2ல தான் வந்து phenotypic ratio was 9:3:3:1. Genotypic ratio was yes, அந்த மாதிரி. ஓகே, phenotypic and genotypic ratiosல தரவா இருங்க. பண்ணட் ஸ்கொயர் எப்படி வரையணும் உங்களுக்கு தெரியும். யாரும் உங்களை வரைய சொல்ல போறதில்ல, பட் யூ ஷுட் நோ ஹவ் டு ட்ரா ஒன். கான்செப்ட் கிளியரா? மூணு ஹைபிரிட் கிராஸ் மூலியம் அப்படின்னா என்ன, அது மூலியமா என்ன ரெடியூஸ் பண்ணாங்க, வாட் லாஸ் கொண்டு வந்தாங்க. செகண்ட் டயபிரிட் கிராஸ் அப்படின்னா என்ன, பினோடிபிக் ரேஷியோ ஜீனோடிபிக் ரேஷியோ என்னது F2ல, அண்ட் அது மூலியமா வாட் லாஸ் தே பிரிங். ட்ரூ ப்ரீடிங்னா என்ன? இப்போ டெஸ்ட் கிராஸ்னா என்னது? டெஸ்ட் கிராஸ்னா F1ல ஒன்றுன்னு இல்லை, இப்போ உங்கள்கிட்ட எனி பிளான்ட் இருக்கு, அதோட ஜீனோடைப் தெரியல, பட் ஃபீனோடைப் தெரியுது உங்களுக்கு. அது வந்து டாமினண்டான கேரக்டர் எக்ஸ்பிரஸ். இப்போ அந்த டாமினண்டான கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணது இப்போ ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்று ஜீனோடைப் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கணும், இல்லை ஹோமோசைகஸ் கண்டிஷன். ரிசர்வாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது டாமினன்ட் ஃபீனோடைப்பை காட்டு. ஸோ இந்த ரெண்டுல எது, அதோட ஜீனோடைப் என்ன, இஸ் இட் ஹெட்ரோசைகஸ் ஆர் ஹோமோசைகஸ் டாமினன்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை என்ன பண்ணுவோம், அதை வந்து இன்னொரு ரெசசிவ் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுவோம். இப்போ அது டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஹோமோசைகஸாக இருந்துச்சுன்னா அந்த ரெசசிவ் பிளானட்டோட கிராஸ் பண்ணும்போது ப்ராஜனி எல்லாமே வந்து டாமினன்ட் கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணும். ஆனால் அது ஹெட்ரோசைகஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெசசிவ் பிளானட்டோட கிராஸ் பண்ணும்போது அது என்ன கொடுக்கும்? 50% ஆஃப். ஸோ ரெசசிவ் பிளான்ஸ் will be seen. ஸோ ரெசசிவ் பிளான்ஸ் வந்து அதோட ப்ராஜனில் தெரிஞ்சாலே அது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உடனே. ஓகே, ஸோ த ஃபீனோடைப் ஆஃப் அ டாமினன்ட் கேரக்டர் தெரியுது, ஆனால் அதோட ஜீனோடைப் என்னன்னு தெரியல. ஹோமோசைகஸ் கண்டிஷனா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனா தெரியல. அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை இன்னொரு ரெசசிவ் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் நோன் ஆஸ் டெஸ்ட் கிராஸ். ஓகே, இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 1:1:1:1. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி. Heterozygous condition இருந்துச்சுன்னா half of them will exhibit the dominant character, half of them will exhibit the recessive character. If they are homozygous, then எல்லாமே வந்து டாலா தான் ஆர் டாமினண்டா. ஓகே ஓகே, இப்போ டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மெண்டல்ஸ் லாஸ் படிப்போம். ரெண்டு விஷயம் படிக்க போறோம் இதுக்கு நடுவில். இதுக்கு அடியில் ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா என்னது? இப்போ ஆமா, பிளெண்டிங் ஆஃப் பர்டிகுலர் கேரக்டர். ஓகே, இப்போ ஒரு கேரக்டருக்கு ரெண்டு ட்ரெயிட் தான் பாசிபிள், ஒன்று இப்படி இருக்கணும், ஒன்று அப்படி இருக்கணும்னு நம்ம படித்தோம். அப்படிதான் மெண்டல் சொன்னார். இந்த கண்டிஷனில் எப்படியாவது தேர் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் த ட்ரெயிட்ஸ், இது இன்டர்மீடியட் ட்ரெயிட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ
ஸோ ஸ்னாப்டிராகனோட எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தோம்னா ஸ்னாப்டிராகன் என்னது? இட் இஸ் அ ஃப்ளவர். ஓகே. ஸோ ஆன்டிரினம் மேஜஸ் அதோட பேரு. ஸோ ஸ்னாப்டிராகன் கூப்பிடுவோம். ஸோ அதில் எப்படி இருக்கும்? யூ ஹேவ் ரெட் ஃப்ளவர்ஸ் அண்ட் தென் யூ ஹேவ் ஒயிட் ஃப்ளவர்ஸ். ரெட் ஃப்ளவர்ஸ் ஆர் டாமினன்ட், ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆர் ரெசிசிவ். ஸோ F1 ஜெனரேஷனில் ஹெட்ரோசைகஸ் ஜீனோடைப் ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கும்போது ஐடியலி என்ன கலர் காட்டணும்? ரெட் கலர் காட்டணும். ஆனால் இந்த இடத்துல என்ன கலர் காட்டுது? பிங்க் கலர் காட்டுது. ஓகே, இட் இஸ் ஷோயிங் an intermediate character, okay, between the dominant and the recessive. So this is known as incomplete dominance. Okay, F2ல வந்து உங்களுக்கு phenotype எப்படி இருக்கும்? நார்மலி மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கு எப்படி இருக்கும்? 3:1 இருக்கும். இந்த இடத்துல 1:2:1. அந்த 2 என்னது? that is your incomplete dominant flowers, pink flowers. Okay, 1 இந்த பக்கம், 1 இந்த பக்கமும், இந்த பக்கம் ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ், நடுவில் இருக்கிற 2 வந்து பிங்க் கலர். ஜீனோடைப் எப்படி இருக்கும்? Phenotype will be same. Phenotype there won't be any change. Phenotype there will be intermediate flowers. Okay, that is known as incomplete dominance. Examples, மற்ற எக்ஸாம்பிள்ஸும் படிச்சு வச்சுக்கோங்க. கோடாமினன்ஸ்ல என்ன ஆகுது? நம்ம தெரியும் ஒரு டாமினன்ட் அலீல் இருக்கு. இந்த presence of a dominant allele அதுதான் வந்து it will express itself அப்படின்னு நம்ம படிச்சோம், law of dominance. இங்க கோடாமினன்ஸ்ல என்னன்னா more than one dominant allele could be present and expression வந்து both are happening at the same time. One is not masking the expression of another. Both are expressing themselves. That is known as codominance. இப்போ blood groupingல பார்த்தீங்கன்னா IA, IB ரெண்டுமே dominant alleles. ஸோ அது ரெண்டுமே இருந்துச்சுன்னா both are expressing itself. Okay. So IA என்ன பண்ணுது? It codes for a sugar polymer, typical sugar polymer. Okay, on the surface. Okay. அதே மாதிரி B வந்து ஒரு டைப் ஆஃப் சுகர் பாலிமரை கோட் பண்ணுது RBC, பிளாஸ்மா மெம்பரேன் சர்ஃபேஸ்ல. ஸோ ரெண்டுமே இருக்கும்போது both the type of proteins are produced. Okay, both the type of sugar polymers are produced. அதே மாதிரி recessive, small I is your recessive, which does not code for any sugar polymer. So based on what alleles are present, what is the character அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. இப்போ IA ஸ்மால் ஐ இருந்துச்சுன்னா A blood group, IB ஸ்மால் ஐனா B blood group, IA IB ரெண்டுமே கோடாமினன்ஸ்னா AB blood group. ஓகே, அடுத்தது வந்து ரெண்டுமே ஸ்மால் ஐ இருந்துச்சுன்னா O blood. ஓகே, இது ஒன்று. அண்ட் RH ஃபேக்டர் பேஸ் பண்ணி இப்போ RH ஃபேக்டர், ரீசர் ஃபேக்டர் இஸ் தேர் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ், நாட் தேர்னா நெகட்டிவ். அடுத்து வந்து மல்டிபிள் அலீல்ஸ். மல்டிபிள் அலீல்ஸ் என்ன ஆகுது? ஒரு ஜீனுக்கு யூஸ்வலி 2 அலீல்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம், 2 கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம். சம் கேசஸ்ல வந்து some alleles, some genes will have more than 2 alleles. Okay, those are known as multiple alleles. ஸோ ஒரு ஜீன் வந்து ஒரு பர்டிகுலர் குரோமோசோமோட ஒரு லோக்கஸ்ல இருக்கு. லோக்கஸ்ல இருந்துக்கிட்டு அது என்ன பண்ணுது? it is giving you 2 alleles. Sometimes it will be giving you more than 2 alleles. Okay, that is more than 2 alleles, more than 2 types of alleles are possible. Okay, that is known as multiple alleles. So இங்க வந்து the number of the genotype வந்து எத்தனை genotypes possibleன்றதை எப்படி கண்டுபிடிப்போம்? n/2 into n+1. n is the number of alleles. Okay, ஐடியலி 2 allele இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த கால்குலேஷன் படி என்ன வரும்? இங்கே 2/2 1 ஆயிரும், இங்கே 2+1 3 ஆயிரும். நம்பர் ஆஃப் ஜீனோடைப்ஸ் வந்து 3. கரெக்ட் இல்லையா? மோனோஹைப்ரிட் கிராஸ்ல என்ன படித்தோம்? என்ன ரேஷியோ? எத்தனை ஜீனோடைப்ஸ் பாசிபிள்? 3 ஜீனோடைப் இஸ் பாசிபிள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இஃப் தேர் ஆர் 2 alleles. அடுத்து வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல இப்போ பாலிஜீன்ல பார்த்தீங்கன்னா one or more genes is controlling one particular character. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி a cumulative effect. ஓகே, cumulative effect. இப்போ ஒரு குரூப் ப்ராஜெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த குரூப் ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அந்த 5 பேரும் ஈக்குவலா கண்ட்ரிபியூட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறாங்க. யூஸ்வலி மெண்டல் என்ன சொல்றாரு? எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரு ஆள் தான் பண்ணி அதை சக்சஸ் ஆக்குறாங்க அப்படின்றாரு. இந்த இடத்துல என்ன பண்றாங்க? அது ஒரு குரூப் ப்ராஜெக்டா மாறிடுது. 5 பேர் சேர்ந்து வந்து
5 பேர் சேர்ந்து வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகே, so that is known as polygene. So இந்த இடத்துல genotype, how many genotypes and how many phenotypes possibleன்றதை எப்படி கண்டுபிடிப்போம்? Formula is there for that. Phenotypes வந்து 2n plus 1 based on number of genes controlling that particular character. Okay, genotype வந்து 3 to the power n. So இதுக்கு examples, classic example is human skin color. So டோட்டலா வந்து எத்தனை genes are controlling that particular character? 3 genes are controlling that particular character. Yeah, A, B and C ன்னு எடுத்துப்போம். Okay, so A, B, C இந்த 3 ஜீனுமே வந்து dominant stageல இருந்துச்சுன்னா it will go more towards the dark color, dark skin color. மூணுமே வந்து recessive conditionல இருந்துச்சுன்னா it will move towards the light skin color. Okay, அடுத்து வந்து pleiotropy. Pleiotropyல என்ன படிக்கிறோம் இங்க? Single gene is controlling, is having more than one effect. Okay, it is controlling more than a single character. So இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது? கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் வந்து ஃபினைல் கீட்டோனூரியால பாத்தீங்கன்னா, when ஒரு பர்டிகுலர் ஜீன் இருக்கு that is coding for the enzyme phenylalanine hydroxylase. So அந்த ஜீன்ல ஒரு மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா multiple factors are being, multiple effects are being affected. Okay, for example இந்த பர்டிகுலர் ஜீன் வந்து மென்டல் உங்களோட மென்டல் டெவலப்மெண்ட் as well as பிக்மெண்டேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ அதில் ஒரு மியூட்டேஷன் நடக்கும்போது மென்டல் ரீட்டார்டேஷன் நடக்குது. அதே நேரத்தில் ஹேர் அண்ட் ஸ்கின் பிக்மெண்ட்ஸும் ரெடியூஸ் ஆகும், பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் கண்ட்ரோலிங் மோர் தென் ஒன் கேரக்டர். அடுத்து வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா the inheritance of the genetic material or DNA present in the cytoplasm, usually mitochondria இருக்கும் இல்லையா? Those are known as cytoplasmic inheritance. ஸோ உங்களுக்கு பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும், அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். இந்த மாதிரி ஸோ தோஸ் பர்டிகுலர் டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் ஆல்சோ கோட் ஃபார் சர்டன் கேரக்டர்ஸ். ஓகே, அதோட இன்ஹெரிட்டன்ஸாக வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெயினான பார்ட் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, மாலிகுலார் லெவல்ல வந்து கெமீட் ஃபார்மேஷன் அப்போ எந்த ஸ்டேஜில் எப்படி வந்து இந்த செக்ரிகேஷன் நடக்குது. செக்ரிகேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு, ஓகே. இப்போ அந்த செக்ரிகேஷன் மாலிகுலார் லெவல்ல எந்த ஸ்டேஜில் எப்படி நடக்குது அப்படின்றத இவங்க சொன்னாங்க. ஓகே, தட் இஸ் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் given by வால்டர் அண்ட் தியோடர் பொவேரி. ஓகே, வால்டர் சட்டன் அண்ட் தியோடர் பொவேரி இந்த இயர் 1902. அதே மாதிரி 1909ல வந்து ஜொஹேன்சன் வந்து ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டு he gave the term gene. ஜீன்ன்ற டேர்மை யார் கொடுத்தா? ஜொஹேன்சன் 1909. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதான் ஒரு ஹோமோலாகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஈச் ஆர் ஃபங்க்ஷனலி ஈக்விவேலண்ட். ஃபங்க்ஷனலி ஈக்விவேலண்ட்னா என்னது? தேல் ஹேவ், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் லோக்கஸ் ஆர் ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஜீன் இருக்கு, ஒரு கேரக்டரை என்கோட் பண்ற ஒரு ஜீன் இருக்குன்னா அதே லொகேஷன், இந்த குரோமோசோம்ல அதே லொகேஷன்ல வந்து there be a gene which is controlling the same character. Alleles வேற மாதிரி இருக்கலாம், வேற trait கொடுக்கலாம், but the character will be same. So that is what they mean by functionally equivalent. Both the chromosomes, the pair of homologous chromosomes are functionally equivalent. One is paternal, one maternal. One maternal, one apaternal. Okay, that is homologous pair of chromosomes. Okay, so இப்போ meiosis 1 அப்போ anaphase stage அப்போ when they are moving towards the equator, அப்போ என்ன நடக்குது? meiosis 1 அப்போ homologous pairs வந்து ஃபர்ஸ்ட் செப்பரேட் ஆகும். அந்த மேட்டர்னல் அண்ட் பேட்டர்னல் ரெண்டுமே செப்பரேட் ஆகுது. அதுக்கப்புறம் meiosis 2 anaphase அப்போ என்ன நடக்குது? chromatids are separating. அல்டிமேட்லி உங்களுக்கு 4 germ cells கிடைக்குது. ஓகே, ஸோ அதான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா certain genes controlling a particular character are present on the same chromosome.
அந்த டைம்ல என்ன ஆகுது, linkage is happening. அப்படின்னா see, Mendel's laws of inheritance is applicable only if the genes are located on different chromosomes. அப்பதான் வந்து ப்ராப்பரா அந்த செக்ரிகேஷன் நடக்கும், ப்ராப்பரா 50% 50%. அதெல்லாம் வந்து அந்த செக்ரிகேஷன் ப்ராப்பரா நடக்கிறது எப்போ, ஜீன்ஸ் வந்து ரெண்டு செப்பரேட்டான குரோமோசோம்ஸ்ல இருக்கும்போது மட்டும்தான். மெண்டல்ஸ் லாஸ் ஆர் ஃபாலோட் பை கேரக்டர்ஸ் which are coded by genes which are present on different chromosomes. Much earlier, comparatively easier to grow, okay, and much earlier, comparatively easier to grow, okay, and simple synthetic media is and it could produce a large number of progenies, and there is a clear difference between the male and the female sex, okay, அது இருக்கு. And வேரியேஷன்ஸ் காட்டுறது வந்து we can easily observe it using low power microscopes. நார்மலான காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் மூலியமாவே you can observe the variations which are being produced. Okay, so இந்த certain reasonsனால இந்த certain reasonsக்காக வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் வந்து பிக் பண்றாங்க. ஓகே, ஸோ லிங்கேஜ் பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து F2 ஜெனரேஷன்ல அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் 50% செக்ரிகேஷன் நடக்கணும். ஓகே, 50% அப்படிதான் நடக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கிட்ட இருந்துச்சு, ஜாஸ்தி ஆவாவ அந்த பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு, பேரண்டல் காம்பினேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ரீகாம்பினன்ட் ப்ராஜனிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஆனா அதே ஜீன்ல வந்து அதே குரோமோசோம்ல நீங்க அந்த ஜீன்ஸை வந்து டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோவா ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, that is known as linkage and recombination. அதான் வந்து இந்த ஐடியலி வந்து நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது மெண்டல்ஸ் லாஸ் ப்ராப்பரா செக்ரிகேஷன் நடந்துச்சுன்னா 1:1 ரேஷியோ வந்து கரெக்டாக காட்டணும். ஆனா இவர் பேர் என்ன, பேட்சன் அண்ட் பன்னெட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, யூசிங் த ஸ்வீட் பீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து அவங்க ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு டயபிரிட் கிராஸ் கண்டக்ட் பண்ணும்போது தே ஃபவுண்ட் அவுட் 7:1:7. அதாவது இந்த 7 இருக்கு இல்லையா, தோஸ் ஆர் த பேரண்டல் காம்பினேஷன். இது வந்து அம்மா, இது வந்து அப்பா. பேரண்டல் காம்பினேஷன் வேர் மோர் கம்பேர்ட் டு த ரீகாம்பினன்ட் ஒன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து தே ஷோட் லிங்கேஜ். ஓகே, ஸோ டயபிரிட் கிராஸ்ல வந்து என்ன பண்ணாரு, இங்க வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ரெண்டு ஜீன்ஸ்க்கும் கண்ட்ரோலிங் தட் பர்டிகுலர் கேரக்டர். ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி இருந்துச்சு, ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி வாஸ் ஜஸ்ட் 1.3%. பேரண்டல் காம்பினேஷன்ஸ் வந்து அப்படியே இருக்கு 98.7. அப்படியே ரெண்டுமே வந்து ரெண்டு ஜீனுமே செக்ரிகேட் ஆகாம அப்படியே வந்து கெமீட்ஸ்குள்ள போயிருச்சு. ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேரண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாயிருச்சு, ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆயிருச்சு. ஓகே, ஸோ இப்போ how to find out genetic mapping la வந்து how to find out the number of recombinant how to find out recombinant frequencies. so வந்து நமக்கு progenies நிறைய கிடைக்குது அப்படின்னா total number of recombinant progenies by total number of progenies, number of recombinant progenies by total number of progenies into 100 போட்டா recombination frequency கிடைக்கும். and point to be noted, recombination frequency cannot be more than 50. 50க்கு மேல வர வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி பேரண்டல் காம்பினேஷன்ஸ் cannot go below 50. ஓகே, புரிஞ்சா? ஐடியலி கம்ப்ளீட்டா அது வேற டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 50% and 50%, 50% recombinant frequency, 50% parental. தட் இஸ் தி மேக்ஸிமம். 50%க்கு மேல recombinant frequency போகாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 31% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரீகாம்பினன்ட் ப்ராஜனிஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனிஸ் டு 100 போட்டு ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சாது, ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ அது சென்டிமார்கன்ல எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? இப்போ 31%, தட் இஸ் சிம்பிளி 31 சென்டிமார்கன். They are 31 centimorgan units apart from each other in the same chromosome. That is what it means. Clear? அடுத்து வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ ஆப்வியஸ்லி 23 pairs இருக்கு. அதில் 22 pairs first 22 pairs are autosomal or simply autosomes. First 23rd pair is your sex chromosome. ஓகே, ஸோ இப்போ மோனோஇஷியஸ் டைஇஷியஸ்னா என்னன்னு தெரியுதுல்ல? மோனோஇஷியஸ்னா என்னது? ஒன் ஹவுஸ், சிங்கிள் ஹவுஸ்ல போத் ஆர் பிரசன்ட்.
Dioecious-na separate. Okay. So இப்போ sex determinationல வந்து பாத்தீங்கன்னா first XXXY method which we are following, for example humans following. So இந்த இடத்துல என்ன ஆகுது, males are XY, females are XX. மேலா எந்த heterogamy, male heterogamy. Okay. அடுத்து வந்து ZW ZZ. Okay, so இந்த இடத்துல females are ZW and males are ZZ. இந்த இடத்துல what heterogamy? Examples படிச்சு வச்சுக்கோங்க. Okay, under each sex determination examples is very important. அடுத்து வந்து XXXO method. XXXO methodல எப்படி இருக்கும்? Females have 2 X, males have only a single X. Okay. அடுத்தது வந்து your haplodiploid system. So இங்க வந்து for example honeybees பாத்தீங்கன்னா females have diploid number of chromosomes, males have haploid number of chromosomes. So without fertilization it is males, with fertilization it is females. அடுத்து வந்து mutations நம்ம நிறைய சாப்டர்ஸ்ல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ mutation என்னது, basically we are altering the DNA sequence by changing the base pairs, for example, which will result in the change in the genotype and the phenotype of an organism. Okay, change in the base pairs or the DNA sequence of an organism will change the phenotype and genotype of the organism. So base pairs மாத்துறதுனால என்ன ஆகுது, first molecular levelல the amino acid it codes for is changed. The amino acids வந்து change ஆகும்போது என்ன ஆகுது, the peptide it codes for is changing. So அப்படி ஆகும்போது என்ன ஆகுது, எக்ஸ்பிரஷனே மாறுது. your protein encoded is changing, எக்ஸ்பிரஷனே வந்து மாறுது. Okay, so chromosomal aberrations and when there is some abnormality or mutations, so abnormality in the chromosome structure and number. Okay, for example, first one the deletion, when a segment of the DNA is lost or deleted. Okay, that is known as deletion. அடுத்து வந்து duplication, when a segment of the chromosome is duplicated, அப்படியே வந்து இன்னொரு காப்பி எடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி. ஓகே, இன்னொன்று வந்து இன்வர்ஷன். இன்வர்ஷன்ல என்ன பண்றோம், ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கு டி டு இனா, இன்வர்ஷன் வந்து அந்த டைரக்ஷன் அப்படியே மாத்திரும், உல்டா போடுறோம், இ டு டி மாத்திரும். ஓகே, தட் இஸ் இன்வர்ஷன். அண்ட் டிரான்ஸ்லோகேஷன்ல என்ன பண்றோம், ஒரு செக்மெண்ட்டை வந்து இன்னொரு செக்மெண்டோட மாத்திரும். ஓகே, தட் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லோகேஷன். அடுத்து வந்து குரோமோசோம் நம்பர்ல வந்து there is some change, there is some abnormality. அனிப்ளாய்டியில வந்து என்ன ஆகுது, the change the number of chromosomes, அது வந்து அனிப்ளாய்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா 46 chromosomes இருக்கணும், 46க்கு பதிலா 47 இருக்கு, 45 இருக்கு. ஸோ சம் அப்நார்மாலிட்டி இந்த நம்பர் ஆஃப் chromosomes இருக்கு, அது வந்து அனிப்ளாய்டி. பாலிப்ளாய்டியில வந்து என்ன ஆகுது, the ploidy of the organism is changing. Usually the ploidy is diploid 2n இல்லையா for humans. அந்த diploid stage வந்து triploid or tetraploid ஆயிருச்சு. that is அந்த கண்டிஷன் வந்து polyploidy. Okay, aneuploidy and polyploidy. So polyploidyலயே வந்து autopolyploidy and allopolyploidy இருக்கு. Autopolyploidy வந்து where the இப்போ polyploidyல என்ன பார்த்தோம், multiple sets of homologous chromosomes. So if all the sets of homologous chromosomes are from the same species, then it is autopolyploidy. If it is from different species, it is allopolyploidy. Okay, அடுத்து வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெடிகிரி அனாலிசிஸ் சார்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையா? So what is this? இது என்னது? What does that represent? பெடிகிரி அனாலிசிஸ்ல இது என்ன, இந்த நடுவில் ஷேட் பண்ண இது அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஓகே, இது வந்து நார்மல் இண்டிவிஜுவல். இது என்னது, டிசீஸ் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல். ஓகே, இது எக்ஸிபிட்டிங் தட் பர்டிகுலர் டிசீஸ், தி அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ இது என்ன செக்ஸ், இந்த உருண்டையா இருக்கிறது வாட் செக்ஸ் இஸ் இட் ரெப்ரசென்டிங், மேலா ஃபீமேல்? ஃபீமேலா? ஷோரா?
கரெக்ட், ஃபீமேல் தான், ஃபீமேல். ஸோ ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரெய்ட்ஸ், ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரெய்ட்ஸ்னு இருக்கு. ஸோ ஆட்டோசோமல் ட்ரெய்ட்ஸ்னா என்னது? ஆட்டோசோமல் எக்ஸ் லிங்க்ட் அப்படின்னு 2 இருக்கு. ஆட்டோசோமல் எக்ஸ் லிங்க்ட் ஆர் ஒய் லிங்க்ட். ஸோ ஆட்டோசோமல் என்னது? அந்த ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இந்த ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆட்டோசோமல். பிரச்சனை வந்து எக்ஸ் லிங்க்ட் அப்படின்னா எக்ஸ்ல செக்ஸ் குரோமோசோம் பேர்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் எக்ஸ் லிங்க். எக்ஸ் அண்ட் ஒய் லிங்க்ட் வந்து ரெண்டுமே செக்ஸ் குரோமோசோம் பேர்ல வரும். ஸோ ஆட்டோசோமல். ரெசசிவ் அண்ட் டாமினன்ட்னா என்னது? ரெசசிவ்னா என்னது? ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல மட்டும் தான் இட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இட் வில் நாட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். ஓகே, அதுதான் வந்து ரெசசிவ். ஹோமோசைகஸ் கண்டிஷன் என்னது? ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் 2 இருக்குல்ல, 2 குரோமோசோம்லயுமே சேம் ஹோமோசைகஸ் allele. That allele should be present in both the homologous chromosomes. Then only the disease will exhibit itself. If it is in the heterozygous condition, it won't. அது வந்து recessive. Dominantல ஒரு allele, அதாவது ஒரு குரோமோசோம்ல, அந்த ஹோமோலாகஸ் பேர்ல ஒரு குரோமோசோம்ல இருந்தா கூட, அதாவது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருந்தா கூட it will express itself. அது வந்து dominant. Autosomal recessive, autosomal dominant. X-linked recessive, X-linked dominant. X-linked dominant and X-linked recessive na என்னது? The location of the particular gene for that disease is present in the X chromosome. அதுதான் X-linked recessive or dominant. Recessive na என்னது? Dominant na homozygous condition. Dominant. ஸோ எக்ஸ்லிங்க்ட் ரெசசிவ் டிசீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸை ஜாஸ்தி வருமா, ஃபீமேல்ஸை ஜாஸ்தி வரும்? ஏன்? ஆனால் ஃபீமேல்ஸில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஸோ இப்போ 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு ஃபீமேல்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ல வந்தா கூட தே ஒன்ட் எக்ஸ்பிரஸ் தட் டிசீஸ். ஓகே, தே வில் ஃபங்க்ஷன் ஆஸ் கேரியர்ஸ். ஆனால் மேல்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ அதில் வந்துருச்சுன்னா முடிஞ்சு. ஓகே, இப்போ Y-linked traits, Y-linked disorders வந்து எப்படி இருக்கும்? will they show up in male or female? ஃபீமேல்ல ஃபுல்லா ஷோ ஆகாதா, இல்ல ஆகவே ஆகாது? பிகாஸ் ஃபீமேல்ஸ் டோன்ட் ஹேவ் Y chromosome. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தரவா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ் பத்தி பார்ப்போம். மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆர் டியூ டு ஜீன் மியூட்டேஷன். ஓகே, ஆல்ட்ரேஷன் இன் பேஸ் பேர்ஸ்னால வர்ற டிசீஸ் தான் வந்து ஜெனட்டிக் மெண்டலியன் டிசார்டர்ஸ். குரோமோசோமல் அபரேஷன்ஸ்னால வர்றது வந்து என்னது? ஆல் யுவர் சிண்ட்ரோம்ஸ். இப்போ கிளைன் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் பெட்டூஸ், கிளைன்ஃபெல்ட், இதெல்லாம் வந்து குரோமோசோமல் அபரேஷன்ஸ்னால வர டிசார்டர்ஸ். மெண்டலியன் டிசார்டர்ஸ்னால வர டிசார்டர்ஸ் எப்படி இருக்கும்? டியூ டு ஜீன் மியூட்டேஷன்ஸ், சேஞ்சிங் சம் சேஞ்ச் இன் த பேஸ் பேர்ஸ். ஓகே, இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கலர் பிளைண்ட் வந்து, ஸோ இங்கே டிசீஸை பற்றி பார்க்கும்போது வாட் டைப் ஆஃப் டிசீஸ்? இஸ் இட் எக்ஸ்-லிங்க்ட் ஆர் ஆட்டோசோமல்? அடுத்து வந்து இஸ் இட் டாமினன்ட் ஆர் ரெசசிவ்? ஸோ இங்கே கலர் பிளைண்ட்னஸை பார்க்கும்போது இட் இஸ் எக்ஸ்-லிங்க்ட் ரெசசிவ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் இஸ் மோர் இன் மேல். ஓகே, females will mostly be acting as carriers. Hemophilia வந்து what type of disease that? X-linked recessive. Okay, so ஹீமோஃபிலியால வந்து என்ன நடக்குது? பிரின்சிபல் எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் clotting of bloodக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஒன் ப்ரோட்டீன் இன்வால்வ் இன் த clotting, that is responsible for the clotting of blood. Okay, ஸோ இந்த பர்சன்ல வந்து ஒரு மியூட்டேஷனால தட் ப்ரோட்டீன் இஸ் நாட் பீங் சிந்தசைஸ் ப்ராப்பர்லி. ஸோ இதனால என்ன ஆகுது? கிளாட்டிங் ஒழுங்காக நடக்காது, அப்போ ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சச் அ பர்சன் வில் கீப் ப்ளீடிங். அதுதான் வந்து ஹீமோஃபிலியா, ப்ளீடர்ஸ் டிசீஸ் அப்படின்னு. பாசிபிலிட்டி ஆஃப் அ ஃபீமேல் ஷோயிங் த டிசீஸ் இஸ் வெரி ரேர். ஆனா எந்த கண்டிஷன்ல she will show the disease? அப்பா அம்மா எப்படி இருக்கணும் for her to show the disease? இது வந்து ஒரு எக்ஸ்-லிங்க்ட் ரெசசிவ், அப்பா வந்து அஃபெக்டடா இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் கேரியரா இருக்கணும். அப்பதான் அப்பாவோட ஒரு எக்ஸ் குரோமோசோமும் அம்மாவோட அந்த அஃபெக்டட் எக்ஸ் குரோமோசோமும் இதாகும் போது there is a possibility that she has the disease. Okay, or if her mother is
hemophilic. Sorry, her mother is having the disease, X-linked recessive disease. அப்பனா அவங்களோட 2 X குரோமோசோமும் எப்படி இருக்கு? அஃபெக்டடா இருக்கு. ஸோ அவங்க வந்து யாரோட புள்ள பெத்துக்கிட்டாலும் that child எப்படி இருக்கும்? கேரியரா இருக்க வாய்ப்பு இருக்கு. There is a 50% chance that the female's born has the disease and 50% chance it does not have the disease. Okay? Sorry. The females whatever is born is carriers. Sorry. ஸோ எப்படி இருக்கும்னா இப்போ எக்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஃபீமேலில் டிசீஸ் இருக்கு. மேல் அவங்க கல்யாணம் பண்ற மேல் வந்து நார்மலான ஆளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? கேரியர்ஸா இருக்கும். ஆனா அவங்களுக்கு பிறக்கிற மேல் வந்து எப்படி இருக்கும்? He will show the disease. He will definitely show the disease. ஏன்னா ஒரு மேல்கிட்ட வந்து ஒரு எக்ஸ் இருக்கு, ஒரு ஒய் இருக்கு. அந்த எக்ஸ் எங்க இருந்து வருது? அம்மாட்ட இருந்து வருது இல்லையா? ஸோ கண்டிப்பா he will show the disease. அலைவா இருக்க முடியும். She will just show this disease, that's all. உயிரோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து if it is female it will be carrier, if it is male he will show the disease. ரெண்டுமே அஃபெக்டடான ஃபீமேல். புரியலையே என்ன? ஒரு நிமிஷம். ஓகே, கேரியர் ஃபீமேல். ஓகே, கேரியர் ஃபீமேல். அஃபெக்டட் மேலுக்கு வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இங்க வந்து நீங்களே வரைந்து பாருங்க. வாட் ஆர் த பாசிபிள் இது என்ன? எக்ஸே ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? நார்மல் எக்ஸு எக்ஸே. ஸோ கேரியருக்கு 50% ப்ராபிலிட்டி இருக்கு. டிசீஸ் காசிங் டிசீஸ் காட்டுற ஒரு ஃபீமேலுக்கு 50% ப்ராபிலிட்டி. மேல்ஸ்ல வந்து அகெயின் 2 பாசிபிலிட்டி இருக்கு. மேல்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் விச் எக்ஸ் குரோமோசோம். அதே மாதிரி மேல்ஸ்லயும் வந்து இட் கேன் ஈதர் பி அ மேல் ஹேவிங் த டிசீஸ் ஆர் அ மேல் நாட் ஹேவிங் த டிசீஸ். ஓகே, உயிரோட தான் இருப்பாங்க, ஆனா அந்த டிசீஸ் அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஹீமோஃபிலியா இஸ் அ டிசீஸ் கண்டிஷன். அது இருந்தா இறந்துருவாங்க அப்படின்னு கிடையாது. They'll have to undergo certain medications throughout their life because they have a condition. கலர் பிளைண்ட்னஸ்னு பார்க்குறோம். எவ்வளோ பேர் கலர் பிளைண்டாக இருக்காங்க, எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ டிசீஸ், அன் அடிஷ்னல் கண்டிஷன். அதுக்காக அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு கிடையாது. சில பேருக்கு வந்து சம் டிஸார்டர்னால ஸ்கின் பிக்மெண்டேஷன் வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கும். டசன்ட் மீன் தே ஆர் பாசிங் அவே. இட் இஸ் ஜஸ்ட் அ கண்டிஷன். அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது. But if that particular character is closely related to the life functions, then there is a possibility that they might lose their life. They might not live a long life. And the possibility இருக்கு. But in the conditions வந்து they don't die. It is just a condition. Okay? So இந்த இடத்துல உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனா உடனே இந்த மாதிரி வரணும். ஓகே, கேரியர்ன்றாங்க, அப்போ இப்படி இருக்கணும். அது என்ன டிசீஸ்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்லிங்க்டா இல்லை ஆட்டோசோமலா இல்லை டாமினண்ட்டாக இருக்கா ரெசிசிவாக இருக்கா, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஓகே, ஃபீமேல் இப்படி இருக்காங்க, மேல் எப்படின்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள 50% இப்படி இருக்குது, 50% அப்படி இருக்குன்றாங்க. ஸோ அதை நீங்கள் உடனே இப்படி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே வந்து 50% மேலில் வந்து there is 50% chance that male has the disease, 50% chance the male being born does not have the disease. There is a 50% chance that the female has the disease, there is a 50% chance that the female is a carrier. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, எங்கே இருந்தோம்? ஹீமோஃபிலியா பார்த்தாச்சு. ஓகே, சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா இஸ் அன் ஆட்டோசோமல். இட் இஸ் நாட் எக்ஸ்-லிங்க்ட், இட் இஸ் ஆட்டோசோமல் ரெசிசிவ். ஸோ இங்கே வந்து பாரபட்சம் பார்க்காது, மேல் ஃபீமேல் எல்லாருக்கும் ஈக்குவல். ஓகே, ஸோ ரெசிசிவ் கண்டிஷனில் இருக்கு. ஸோ ரெசிசிவ் கண்டிஷன் என்னது? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இட் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். இங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் போத் கேன் ஆக்ட் ஆஸ் கேரியர்ஸ். ஓகே, both the male and female can act as carriers. Homozygous conditionல மட்டும்தான் வந்து it will exhibit the disease. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மியூட்டேஷன் நடக்குது? பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் glutamic acid, valine is being produced
at the 6th position of the beta globin chain of hemoglobin molecule. So இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிடியூஷன் நடக்குது? ஸோ ஜிஏஜி என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுது, ஜிஎல்யூக்கு பண்ணுது. இதுல ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனால இந்த ஏக்கு பதில் யூ வந்துருது. இதனால என்ன ஆகுது, வேலின். ஜிஎல்யூக்கு பதில் வேலின். இதனால அமினோ ஆசிடோட சீக்வன்ஸே மாறிடுது. ஓகே, ஸோ இதனால the type of hemoglobin molecule is changing. ஓகே, ஸோ ஹீமோகுளோபினோட ஷேப் எப்படி ஆயிரும், இன்ஸ்டெட் ஆஃப் பைகான்கேவ் டிஸ்க் இட் பிகம்ஸ் சிக்கிள் ஷேப். இதனால என்ன ஆகுது, இட் cannot accommodate as much oxygen. அதனால the oxygen reaching your tissues are decreased. Okay, less. அடுத்து வந்து phenylketonuria. Again it is an autosomal recessive disorder. இதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இட் இஸ் கண்ட்ரோலிங் மல்டிபிள், ஒரு பர்டிகுலர் ஜீன் இருக்கு, இட் இஸ் கோடிங் ஃபார் தி என்சைம் phenylalanine hydroxylase. ஸோ மியூட்டேஷன் வரும்போது தட் என்சைம் ஒழுங்கா சிந்தசைஸ் ஆகாது. அதனால என்ன ஆகுது, மென்டல் ரிட்டார்டேஷன், ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஹேர் பிக்மெண்டேஷன் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அடுத்து வந்து தாலசீமியா. தாலசீமியா என்ன டைப்பு, ஆட்டோசோமல் ரெசசிவ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இட் குட் பி டியூ டு அ மியூட்டேஷன், change or deletion. Okay, deletion of a particular segment of the DNA sequence which will result in reduced rate of synthesis of the globin chains. Alpha and beta chains in ரெண்டு chain இருக்கு. globin chains வந்து ரெண்டு chain, alpha globin chain and beta chain அப்படின்னு ரெண்டு chain இருக்கு. ஸோ இந்த ரெண்டு செயினோட synthesis, rate of synthesis வந்து ரெடியூஸ் ஆகுது. இதனால என்ன கண்டிஷன் உருவாது, அனீமியா கண்டிஷன் உருவாது. ஓகே, அனீமியானா என்னது, deficiency is anemia. Okay, so alpha thalassemia is controlled by two genes called HbA1, HbA2 located in the 16th chromosome. Okay, chromosome number 16 la irukku HbA and HbA1 and HbA2. Okay, genes இது ரெண்டும் தான் வந்து alpha thalassemia or alpha chain வந்து கண்ட்ரோல் பண்ணும். beta chain or beta thalassemia வந்து கண்ட்ரோல் பண்ற ஜீன் வந்து எங்க இருக்கு, HBB gene located in the chromosome number 11. Okay, ஸோ தாலசீமியா வந்து ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது, ரேட் ஆஃப் சிந்தசிஸ். ஸோ ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ரெடியூஸ் பண்ணுறது, இட் இஸ் மேக்கிங் அ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச். தாலசீமியா. சிக்கிள் செல் அனிமியால என்ன பார்த்தோம், குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். குவாலிட்டி ஆஃப் த ஷேப் ஆஃப் த ஹீமோகுளோபின் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் தாலசீமியால, ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் த பீட்டா ஆர் ஆல்ஃபா செயின்ஸ் ஆர் ரெடியூசிங். இந்த இடத்துல வந்து ஷேப் ஆஃப் த திஸ் திங் இஸ் சேஞ்சிங். நம்பர் மாறல, ஷேப், குவாலிட்டி இஸ் சேஞ்ச், குவாலிட்டேட்டிவ். அடுத்து வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ். குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல வந்து யூ ஹேவ் யுவர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிண்ட்ரோம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 21, எட்வர்ட்ஸ் பெட்டூஸ் ட்ரைசோமி 13-18, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல வந்து அடிஷனல் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. இட் அஃபெக்ட்ஸ் த மேல்ஸ். மேல்ஸ்ல வந்து ஒரு அடிஷனல் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. இதனால என்ன ஆகுது, ஃபெமினைன் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், tall stature and இந்த மாதிரி. ஓகே, and they become sexually sterile. டர்னர் சிண்ட்ரோம் வந்து யார் அஃபெக்ட் பண்ணுது, ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸ்ல வந்து எக்ஸுக்கு பதிலாக வெறும் ஒரு எக்ஸ் தான் இருக்கு, XO அப்படின்னு சொல்லுவோம். 45 குரோமோசோம்ஸ். கிளைன்ஃபெல்டர்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் இருக்கு மேல்ஸ்ல, 47 குரோமோசோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இப்போ 44 இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து 44 இந்த மாதிரி ரெப்ரசென்ட் 44 குரோமோசோம்ஸ் அண்ட் தென் 23rd பேர் ஆஃப் குரோமோசோம் எப்படி இருக்கு, XOவா இருக்கு, இல்லை XXYR வாட்எவர். ஸோ இந்த ஒரு சிண்ட்ரோம்ல வந்து குரோமோசோம் நம்பர் எப்படி இருக்கு, அந்த செக்ஸ் குரோமோசோம் எப்படி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ட்ரைசோமினா என்னது, யூஸ்வலி ஒரு ஹோமோலாகஸ் பேர்ல வந்து 2 குரோமோசோம் இருக்கு, ஆனால் ட்ரைசோமில 3 இருக்கு. ட்ரைசோமி 21னா 21st பேர்ல வந்து 2க்கு பதிலாக 3 இருக்கு. ஸோ அதான். ஸோ டர்னர்ஸ், கிளைன்ஃபெல்டர்ஸ் வந்து மேல் எஃபெக்ட் பண்ணதா ஃபீமேல் எஃபெக்ட் பண்ணுறதான்றதுல கிளியராக இருங்க. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டு கேஸ்லையும் வந்து இது பிகம் ஸ்டெரைல். அதையும் வந்து ஸ்டெரைல். இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். 3 to 5 questions, 4 questions வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4, 5. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட்.
அதே மேம். சாட்ல ஆன்லைன்ல எதுவும் டவுட் இருக்கா? இந்த சாப்டர்ல? ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. நம்ம பயோடெக்னாலஜி ஆரம்பிப்போம். Number of alleles controlling stem height of plant. Number of alleles and number of genes கேக்குது. Yeah, pea plant number of allelesனா one particular gene is controlling the stem height. அதுக்கு ரெண்டு possible alleles இருக்கு. இங்கே காட்டுங்க.
one gene has two pairs of alleles. Height should be 2. ஏதாவது எரர் ஆன்சர் கீழே எரராக இருக்கும்.
இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் மட்டும்தான். ஒன் இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ டூ 8. இங்க கேபிட்டல் ஏடா இருக்குன்னா the possible gametes which can come from that is only 1. இங்க மத்த மூணுமே ஹெட்ரோஜைகஸா இருக்கு அப்படின்னா the type of possible gametes is 2. So 1 into 2 into 2 into 2 8 வருதா? அது எப்படி வரும்னா இங்க இருந்து ஒரு கெமிட், இங்க இருந்து ஒண்ணு, இங்க இருந்து ஒண்ணு, கெமிட்ல வந்து 4 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் எல்லா இடத்துலயும் கேபிட்டல் வரும்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் டி அந்த மாதிரி. இன்னொரு பாசிபிலிட்டி வந்து கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் சி, கேபிட்டல் டி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அதை நீங்க 1 into 2 into அப்படியே போட்டா அவங்க ஓகே. பயோடெக்னாலஜி ஆரம்பிப்போமா? டக்குன்னு உங்களுக்கு அப்படி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி இது பண்ணலாம். இங்கேருந்து ஒரு இது போட்டு ஒரு ரவுண்டு போட்டுருங்க. இது ஓகே. பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் பார்ப்போம். இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூல் கெட் anywhere between 2 to 4 questions. Moderate importance 2 to 3 பார்க்கலாம். Moderate importance. Okay, sorry. Applicationக்கு you will find around 2 to 3 questions. Principles and processல you will find around 4 questions. Okay. So applicationல இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. So together வந்து you can expect anywhere between 6 to 8, 7 questions அந்த மாதிரி. ரெண்டு சாப்டர்லையும் 6 to 8 questions. 8 questions கிட்ட எதிர்பார்க்கலாம் அந்த டுகெதர் அப்ளிகேஷன் அண்ட் பிரின்சிபல். ஓகே. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை பத்தி படிக்க போறோம். எப்படி ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூலை வந்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இன்ட்ரோடக்ஷன்ல. அதுக்கப்புறமா வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸு அண்ட் தென் முக்கியமான டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் என்சைம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. முக்கியமான என்சைம்ஸ் விச் ஆர் யூஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், அது எப்படி நேம் பண்ணுறோம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட டைப்ஸ் என்ன, டைப் 1, டைப் 2, டைப் 3 அதோட டைப்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோர்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. பேஸ்ட் ஆன் மாலிகுலர் சைஸ் எப்படி நம்ம அந்த டிஎன்ஏ வந்து
செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்றத. அப்புறம் குளோனிங் வெக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குளோனிங் வெக்டர்ஸ்லேயே வந்து என்ன இருக்குது? குளோனிங் வெக்டர்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ் இருக்குது. குளோனிங் வெக்டர்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஓகே, வாட் ஆர் த எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ வெக்டர், அண்ட் செலக்டபிள் மார்க்கர்னா என்னது, டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னது, ரீகாம்பினேஷன் ஐ மீன் ரீகாம்பினன்ட் ப்ராஜனினா எப்படி இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம்டு ப்ராஜனிஸ் எப்படி இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் பற்றி, குளோனிங் சைட்ஸை பற்றி படிக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, பிளாஸ்மிட்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ் வெக்டர்ஸ்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பிளாஸ்மிட்ஸ் வேறு என்னென்ன வெக்டர்ஸ் இருக்குது, ஓகே, ஏன் அதை யூஸ் பண்ணுறோம், பிளான்ஸுக்கு என்ன டைப் ஆஃப் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் முக்கியமாக வந்து PBR 322ஓட ஸ்ட்ரக்சர். ஓகே, திஸ் பர்டிகுலர் பிளாஸ்மிட், ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியோட ப்ராசஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறதுல இருந்து அதை அதுக்கப்புறம் அக்ரோஸில் செப்பரேட் பண்ணி அதை வந்து அக்ரோஸில் வந்து ஃபஸ்ட் செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போகிறோம், வி ஹேவ் டு விஷுவலைஸ் இட். ஓகே, விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஸ்க்ரீனிங்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், கடைசியாக ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட் சிந்தசிஸ் நடக்குது. ப்ராடக்ட் சிந்தசிஸ் நடந்ததுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், ப்ராடக்ட் ரிகவரி, பியூரிஃபிகேஷனு, டெஸ்டிங்கு, அதெல்லாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டக்குன்னு பேசிக் பிரின்சிபல்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜினா என்னது, இட் இன்வால்வ்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ இட் ஹேஸ் டெக்னிக்ஸ் விச் இஸ் இன்வால்விங் என்சைம்ஸ் அண்ட் லைவ் ஆர்கனிசம்ஸ் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். ப்ராடக்ட்ஸ் ஆர் பேசிக்லி த end products of end goal of these. நம்மளுக்கு ஒரு ஜீனம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஒரு ப்ராடக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது வேணும், அது வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜீன் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜீனை வந்து எடுத்து ஒரு வெக்டருக்குள்ளே லைகேட் பண்ணி அதை இன்னொரு ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, ஃபஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ரீகாம்பினேஷன் அண்டர்கோ பண்ணும். அப்புறம் ரீகாம்பினன்ட் ப்ராஜனிஸை பிக் பண்ணி, செலக்டபிள் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி ரீகாம்பினன்ட் ப்ராஜனிஸை பிக் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவோம், இன்க்ரீசிங் இன் த நம்பர். ஓகே, ஸோ அதை வந்து கல்டிவேட் பண்ணணும், பயோரியாக்டர்ஸில் கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வரும். பை ப்ராடக்ட்ஸாக வந்து நம்மளுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். அதை ரிகவர் பண்ணி பியூரிஃபை பண்ணி டெஸ்டிங் அமைச்சு எல்லாம் முடிச்சு நம்மளுக்கு கடைசியாக ஃபைனல் ப்ராடக்டாக வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரஃபாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து என்ன டீல் பண்ணுது, இட் இஸ் டீலிங் வித் த கிரியேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகூல்ஸ். ஓகே, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்னது, நம்ம வந்து ஒரு நார்மல் டிஎன்ஏ வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஜீன் செக்மெண்ட்டை வந்து அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் லைகேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து எப்படி இருந்துச்சு, சால்மோனெல்லா டைஃபி மியூரியம்ல இருந்து பிளாஸ்மிட் எடுத்து ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ஒரு பர்டிகுலர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் க்ளீவ் பண்ணி ஸ்டிக்கியன்ஸ் கிரியேட் பண்ணாங்க ஒரு செலக்டபிள் மார்க்கருக்கு நடுவில். அப்புறம் ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் வந்து லைகேட் பண்ணாங்க யூசிங் டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்ணி லைகேட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூலை ஈகோலையோட ஹோஸ்ட் வந்து ஈகோலையோட ஜீனோம்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஓகே, ஸோ என்னன்னா இப்போ சம்டைம்ஸ் பிளாஸ்மிட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, வெக்டரை வந்து ஒரு ஆர்கனிசம்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா, இப்போ அந்த வெக்டர் வந்து மாடிஃபிகேஷன் அண்டர்கோ பண்ணி திருப்பியும் அதே வெக்டருக்கு அதே ஆர்கனிசம்குள்ளேயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லை வேற ஒரு ஆர்கனிசம்குள்ளே அந்த பிளாஸ்மிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, எனிதிங். இந்த கேஸில் வந்து பிளாஸ்மிட் வாஸ் ஃப்ரம் சால்மோனெல்லா டைஃபி மியூரியம், பட் ஹோஸ்ட் வாஸ் ஈகோலை. ஓகே, அந்த மாதிரி என்சைம்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணாங்க அண்ட் த ஜீனோம் ஆஃப் த ஈகோலைக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து என்ன பண்ணும், it has plasmid first of all ஏன் நம்ம எடுத்தோம், autonomously replicating units, it is able to replicate by itself, it has its own ori. ஸோ வந்து நம்ம ஹோஸ்டோட ஜீனோம்குள்ளே இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மெஷினரியை டேக்அப் பண்ணிக்கிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் இட்ஸ் காப்பி நம்பர். ஓகே, காப்பி நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் we have to separate them between the transformed and non-transformed cells. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் செல்ஸ்ல வந்து பிளாஸ்மிட் உள்ள போயிருச்சுன்னு அர்த்தம். ரீகாம்பினன்ட் செல்ஸ்ல பிளாஸ்மிட் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த உள்ள போன பிளாஸ்மிட்ல ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அது ரீகாம்பினன்ட். உள்ள பிளாஸ்மிட் போயிருச்சு ஆனா அதுல ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே,
ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் தட் வாஸ் சிந்தசைஸ்ட். இதை யார் பண்ணாங்க? ஸ்டான்லி அண்ட் கோஹன். ஓகே. அதுக்கப்புறமா வந்து யுவர் டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் வந்து என்சைம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன பண்ணுது? They are known as molecular scissors. They are cutting the DNA sequences. Yeah, breaking bonds. So அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்ல you have exo and endo. So exo வந்து என்ன பண்ணுது? Ends of the DNA sequenceல கட் பண்ணுது. Endo within the DNA sequence கட் பண்ணுது. Okay. So Smith and Nathan first discover பண்ணாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து எப்படி எந்த இடத்துல கட் பண்ணுது? Each of the restriction enzymes have a sequence called recognition sequence. அந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோல் லென்த் ஆஃப் த டிஎன்ஏ ஹோல் லென்த் ஆஃப் த ஜீனோமை இன்ஸ்பெக்ட் பண்ணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி எந்த இடத்துல ரெகக்னிஷன்ஸ் அதோட ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல கட் பண்ணும். ஓகே. ஸோ அந்த கட் பண்ணுறது வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாலிண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை கட் பண்ணுது. ஸோ கட் பண்ணும்போது எப்படி பண்ணும்? அதோட ரெகக்னிஷன் சைட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணும் ரெண்டு ஸ்டாண்ட்லையும். இன் சச் அ வே தட் இட் ப்ரொடியூசஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் ஓவர் ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன் ஸ்டிக்கி எண்ட்ஸ் தேவை? Why not blunt ends? Why do we need sticky ends? Why not blunt ends? Blunt ends na join பண்ண கஷ்டமா? Usually to prevent re-annealing. நம்ம ஒரு கட் பண்றோம்ல பிளாஸ்மிட்ல, to prevent the re-annealing. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஸ்டிக்கி எண்ட்ஸா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸ்டிக்கி எண்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணா இட் will not re-anneal so easily. blunt ends இருந்துச்சுன்னா நம்ம ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் உள்ள கொடுக்கறதுக்குள்ளே it will re-anneal itself. re-annealingனா என்னன்னு தெரியுது இல்லையா? திருப்பியும் ஜாயின் ஆகிக்கிறது. ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ்ல இட் இஸ் ஹார்டர் டு re-anneal கம்பேர்ட் டு blunt ends. அதனால தான் ஸ்டிக்கி எண்ட்ஸ் அப்படின்னு ப்ரொடியூஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ்க்கு நடுவில் we ligate the genome interest using DNA ligase. ஓகே. ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் டைப் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதோட ரெகக்னிஷன் சைட் வந்து it will be approximately 1000 base pairs away from the recognition site. Okay, it will cleave about 1000 base pairs away from the restriction site. Okay, so அப்பனா வந்து sticky end size எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 1000 base pairs recognition sequenceக்கு 1000 base pairs தள்ளி வந்து கட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டிக்கி எண்ட் சைஸ் எப்படி இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 1000 base pairs இருக்கும். இப்போ இந்த இப்படி இருக்கு, இதுதான் ரெகக்னிஷன் சீக்வன்ஸ். மேல இருக்கிற ஸ்டாண்ட் வந்து 1000 base pairs லெஃப்ட்ல, கீழே இருக்கிற ஸ்டாண்ட் 1000 base pairs ரைட்ல. அப்போ ஓவர் ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல 1000 base pairs ஆஃப் ஸ்டிக்கி எண்ட், இந்த இடத்துல 1000 ஓவர் ஹேங்கிங், இங்க 1000 இங்க 1000. புரிஞ்சா? So and one more thing is they require ATP and magnesium ion for their cleavage activity. Type 1 restriction. Okay, they're ATP dependent. Type 2 எப்படி இருக்கும்? இந்த type 2ல வந்து ATP is not needed. இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். Type 2ல ATP is not needed. So even in the absence of ATP, this process will happen. Okay. So இந்த enzyme வந்து எப்படி ஆக்ட் பண்ணும்? palindromic sequence வந்து ரெகக்னைஸ் பண்ணி கிளீவ் பண்ணுது. ஓகே, ப்ரொடியூஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ். அடுத்து வந்து டைப் 3. டைப் 3ல வந்து இட் வில் ரெகக்னைஸ் around 24 to it will cleave around 24 to 26 base pairs away from the recognition site. Okay, it will cleave around 24 to 26 base pairs away from the recognition site. இங்க வந்து ATP தேவை, Ng2+ ATP தேவை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ல டைப் 2ல மட்டும்தான் வந்து ATP is not required. So that is the most ideal method. Okay, so that is the most ideal restriction enzyme, type 2. And இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஓகே, அடுத்து வந்து நாமென்க்ளேச்சர். டைப் 3ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு blunt ends தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒரு பாயிண்ட் நோட்.
ஓகே, நாமென்க்ளேச்சர் பார்ப்போம். இப்போ நாமென்க்ளேச்சர்ல வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எப்படி நேம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ R1ல வந்து எப்படி நேம் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஜீனஸ் நேம், அப்புறம் ஸ்பீஷீஸ் நேம், அப்புறம் இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின், ஓகே, அண்ட் தென் த ஆர்டர் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயின்ல வந்து எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் டைம்ஸ் வந்து தே கிரியேட்டட் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயின்ல இருந்து. ஸோ தேர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டைம்னா 3, ரோமன் நியூமரல் 3 அந்த மாதிரி. ஓகே, அடுத்து வந்து டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸோட ஃபங்க்ஷன் தெரியும். இட் இஸ் டு என்ன ஆகுது, ஜாயின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ரெப்ளிகேஷன் அப்பயும் யூ வுட் ஹவ் சீன் டிஎன்ஏ லைகேஸோட வேலை ஒக்கதாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணி விடுது இல்லையா. ஓகே, அடுத்து வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ன பண்ணுது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை வந்து த்ரூ பண்ணுது. அடுத்து வந்து டாக் டிஎன்ஏ பாலிமரேஸை பற்றி நம்ம பிசிஆர்ல பார்த்துருப்போம். டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் த டிஎன்ஏ மாலிக்யூல், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், we are separating them based on size. ஸோ அதுக்கு பேர் வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஓகே, அதுக்கு அடியில் வந்து அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு. ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல நிறைய இருக்கு. பாலிஆக்ரிலமைட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், நம்ம நிறைய ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம அக்ரோஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இன் டீடைல். ஸோ இதில் வந்து அஜெண்டா ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது, அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், செப்பரேட் த டிஎன்ஏ பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் சைஸ் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ பிரின்சிபல் என்னது, டிஎன்ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, ஸோ it will travel towards a positively charged anode. It will travel towards a positively charged anode through agarose. Through the agarose, agarose is basically a matrix of polymers. Sheet மாதிரி இருக்கும். So அது வழியா when it travels, it is providing a sieving tube. Okay, நீங்க வந்து இந்த கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மண் இருக்கு இல்லையா, மண்ணை வந்து ஒரு மெஷ் மாதிரி இருக்கும். ஒரு மெஷ் வழியா அந்த மண்ணை வந்து இப்படி கொட்டி அதை அப்படியே என்ன சொல்றது செப்பரேட் இப்படி அந்த ஸ்லாண்டிங்கா வச்சிருப்பாங்க. மேல அந்த மண்ணை கொட்டி அதை அப்படியே கீழே இது பண்ணி அந்த கையால அதை வந்து கீழே வர வைப்பாங்க. அதை ஏன் பண்றாங்க, டு ரிமூவ் த லார்ஜ்லி சைஸ்ட் ஸ்டோன்ஸா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து டெப்ரியை ரிமூவ் பண்றதுக்காக, அந்த மண்ணில இருந்து ரிமூவ் பண்றதுக்காக அந்த மெஷ் வழியா அது இது பண்ண. ஸோ அந்த மெஷ் என்ன பண்ணுது, இட் இஸ் ப்ரொவைடிங் அ சீவிங் எஃபெக்ட். அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸும் இந்த மாதிரி தான் மெஷ் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியா டிஎன்ஏ டிராவல் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து கீழே ஸ்லாண்டிங் அப்படி டிராவல் ஆகும்போது என்ன ஆகுது, பேஸ்ட் ஆன் சைஸ் இட் கெட்ஸ் செப்பரேட்டட். ஓகே, ஓகே, அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பீட் ஆஃப் தி டிஎன்ஏ வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி அக்ரோஸ். கான்சென்ட்ரேஷன் அக்ரோஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு கம்மியாகுமா ஜாஸ்தி ஆகும், கம்மியாகும். மேட்ரிக்ஸ் இன்னும் திக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, இன்னும் ஸ்லோவா டிராவல் ஆகும். ஏன் டிராவலிங் ஸ்பீடு கம்மியாக. மாலிகுலர் சைஸ் ஆஃப் டிஎன்ஏ சைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்லோவா டிராவல் ஆகும். ஓகே, இப்போ ட்ரக்கும் காரும் இருக்கு, ட்ரக்கு கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவாக தான் டிராவல் ஆகுது. ஸோ மாலிகுலர் சைஸ் ஆஃப் த டிஎன்ஏ அகெயின் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கான்ஃபர்மேஷன் ஆஃப் த டிஎன்ஏ, இப்போ சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், லீனியர் டிஎன்ஏ இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ வில் டிராவல் மச் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு லீனியர் டிஎன்ஏ. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்றோம். ஸோ ஒன்ஸ் ஜெல்ல ரன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு டையை வந்து ஆட் பண்ணிடுவோம். சாம்பிள் டிஎன்ஏ இருக்கும். சாம்பிள் டிஎன்ஏல எல்லா சைஸ் ஆஃப் டிஎன்ஏவும் ஒரே மிக்சர்ல இருக்கும். ஸோ அதை தான் நம்ம செப்பரேட் பண்ணணும். அதான் சாம்பிள். சாம்பிளோட சேர்த்து ஒரு டையவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை ஜெல்லில் லோட் பண்ணி விட்டுருவோம். லோட் பண்ணிட்டு சுவிட்சை தட்டி விட்டுருவோம், ஃபீல்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ என்ன ஆகும், it will start moving. After some time, it will start moving towards a negatively charged anode. After some time, நம்ம observe பண்ணும்போது it would have been separated based on its size. Okay, so இதுதான் வந்து சீவிங் எஃபெக்ட். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுவோம், அதை அப்படியே எடுத்து யூவி ரேஸ் கடியில் விஷுவலைஸ் பண்ணும்போது இந்த டை நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டை வந்து கிளீனாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்மளுக்கு நிறைய பேண்டிங் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். பேண்டிங் பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we can get to know. ஓகே, மாலிகுலர் சைஸ். அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும் லெஃப்ட்ல. லைக் ஒரு சைஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இப்போ ஒரு ஸ்கேல்ல வந்து 0 to 30 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்கேல் இருக்கும் அந்த விஷுவலைசேஷன்லேயே. ஸோ அந்த விஷுவலைசேஷன்லேயே ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலை பேஸ் பண்ணி we can get to know எந்த சைஸ் வந்து எந்த பேண்டை கரஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ எனக்கு வந்து சம் பர்டிகுலர் யூனிட், இப்போ எனக்கு வந்து சம் 30 யூனிட்ஸுக்குல இருக்கிற சைஸ் டிஎன்ஏ வேணும் எனக்கு அப்படின்னா அந்த ஸ்கேலில் பார்ப்பேன் 30 யூனிட் இருக்கு, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பேண்ட் என்ன இருக்கு, அந்த பேண்டை நான் எல்யூட் பண்ணுவேன். ஏன்னா அந்த பேண்ட்ல தான் அந்த சைஸ் இருக்கு. ஓகே, புரிஞ்சா.
எல்யூஷன், கடைசியா எல்யூஷன். ஸோ கண்டுபிடிச்சோம் எந்த பேண்ட் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா, அந்த பேண்டை வந்து அந்த ஜெல்லுல இருந்து எல்யூட் பண்ணுவோம். தட் இஸ் எல்யூஷன், வெளியே எடுக்கிறது. இப்போ என்ன பண்றோம்? குளோனிங் வெக்டர்ஸ் இப்போ பிக்சருக்குள்ள வருது. வெக்டர்ஸ். ஸோ வெக்டர்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கணும்? ஓரை இருக்கணும். ஓகே. ஓரை என்ன பண்ணுது? இட் எனேபிள்ஸ் இட் டு ரெப்ளிகேட். ரெப்ளிகேஷன் எங்கே ஆரம்பிக்குது? ரெப்ளிகேஷன் எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் என்ன பண்ணும்? ஹெலிகேஸ்க்கு முன்னாடி என்ன ஆகும்? ஓரை இருக்கா? அந்த இடத்துல எண்டோநியூக்ளியஸ் வந்து ஒரு இன்சிஷன் கிரியேட் பண்ணும். ஓகே. இப்போதானே ரெப்ளிகேஷன் ஃபோக் கிரியேட் ஆகும். இன்சிஷன் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் சொல்கிற இந்த ஹெலிகேஸ் அது இது எல்லாமே. ஓகே. இந்த அன்வைண்டிங்கு இந்த ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்? ஓரையில் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்சிஷன் கிரியேட் ஆகும் இல்லையா? இந்த எண்டோநியூக்ளியஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஓரை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓரை இஸ் டெல்லிங் யூ அபவுட் த காப்பி நம்பர். ஓகே. அடுத்து வந்து மார்க்கர் ஜீன்ஸ் இருக்கணும். ஆப்வியஸ்லி ஏன் மார்க்கர் ஜீன்ஸ் இருக்கணும்? டு செலக்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். அடுத்து யூனிக் க்ளீவேஜ் சைட்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மல்டிபிள் இடங்கள்ல வந்து கட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இட் ஷுட் ஹேவ் யூனிக் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ், க்ளீவேஜ் சைட்ஸ். அடுத்து வந்து இப்போ எக்ஸ்பிரஷன் வெக்டர்னா சூட்டபிள் கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்பிரஷன் வெக்டர்ல நம்ம அஜெண்டா வந்து என்ன? ரெப்ளிகேஷனோட வந்து முடிஞ்சிடாது. ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷனும் நடக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும்னா you'll need all the control elements. What are the control elements? Promoter, terminator, structural gene. இதெல்லாம் தேவை இல்லையா? ப்ரொமோட்டர், டெர்மினேட்டர் இதெல்லாம் இருந்தால் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். இதெல்லாம் இருக்கிற ஒரு வெக்டர் வந்து எக்ஸ்பிரஷன் வெக்டர். குளோனிங் வெக்டர்ல நம்ம அஜெண்டா வந்து காப்பி நம்பர், அதாவது ரெப்ளிகேஷன் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அதுல வந்து நம்ம கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி பார்க்க மாட்டோம். பட் எக்ஸ்பிரஷன் வெக்டர்ல கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் ஆர் மஸ்ட். ப்ரோமோட்டர், டெர்மினேட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இதெல்லாம். ஓகே. அப்போதானே டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்து டிரான்ஸ்லேஷன் நடந்து ப்ரோட்டீன் நடந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் நடக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நடக்கணும்னா கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் தேவை இல்லையா? ப்ரோமோட்டர், டெர்மினேட்டர், ஸ்டார்ட் டு ஸ்டாப் கோடான் எல்லாமே தேவை இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ்ல யூ வில் ஹேவ் கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ். நார்மல் குளோனிங் வெக்டர்ஸ்ல ஒன்லி ரெப்ளிகேஷன், காப்பி நம்பரை தான் இன்க்ரீஸ் பண்றோம். நம்ம அஜெண்டா என்னது? காப்பி நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ரெப்ளிகேஷன் நடக்கணும். அதுக்கு ஓரே இருக்கணும், சில கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் குளோனிங் வெக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ். ஓகே. அடுத்து வந்து சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகே. த வெக்டர் சைஸ் இட் செல்ஃப் ஷுட் பி ஸ்மால். எம்சிஓஸ் இருக்கணும். எம்சிஓனா என்னது? மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ். சாரி, எம்சிஎஸ். எம்சிஎஸ்னா என்ன? மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ். மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ்னா என்னது? பர்டிகுலர் சைட்ஸ் வேர் தெர் ஆர் unique restriction sites for multiple restriction enzymes. ஒரு பர்டிகுலர் சைட் இருக்கு, அதுல வந்து நிறைய என்சைம்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு, ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு 5, ஒரு 10, ஒரு 20 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட ரெகக்னிஷன் சைட் வந்து எல்லாம் அந்த எம்சிஓக்குள்ள இருக்கு, எம்சிஎஸ்குள்ள நிறைய இருக்கு. தட் இஸ் எம்சிஎஸ் சைட், மல்டிபிள் குளோனிங் சைட். ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன நடக்குது? வெக்டர் ஹோஸ்டுக்குள்ள போகுது, அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. ரீகாம்பினன்ட் வந்து எப்படி? டிரான்ஸ்ஃபார்மெண்ட் வந்து அப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. ரீகாம்பினன்ட்ல என்ன ஆகுது? அந்த உள்ள போன வெக்டர்ல ஜீனோம் இன்ட்ரெஸ்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் ரீகாம்பினன்ட். உள்ள போன வெக்டர்ல ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மெண்ட். உள்ள வெக்டரே போகல அப்படின்னா இட் இஸ் நான் டிரான்ஸ்ஃபார்ம். இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன்னா என்னன்னு தெரியுது இல்லையா? இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் என்னது? இப்போ ஒரு பர்டிகுலர் ஜீன் செக்மெண்ட் இருக்கும் அந்த வெக்டர்ல, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்டிகுலர் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கேனமைசின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. கேனமைசின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணா அந்த இடத்துல கிளீவேஜ் நடக்கும், ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ள போயிடும். ஸோ அதுக்குள்ள அந்த ஜீன் செக்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேனமைசினுக்கு நடுவில் ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? It will get inactivated. அந்த கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணாது. That is known as insertion inactivation. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மிட்ஸ். பிளாஸ்மிட்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வெக்டர்ஸ். ஓகே. they are extra chromosomal units. extra chromosomal unitsனா என்னது? இப்போ பாக்டீரியால எடுத்துக்கிட்டிங்கன்னா குரோமோசோமல் டிஎன்ஏ ஒரு பக்கம் இருக்கும், பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஒரு பக்கம் இருக்கும், சர்க்குலர் டிஎன்ஏ. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். apart from the chromosome, whatever DNA material is there, extra chromosome.
எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் அப்படின்னா என்னது? நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற டிஎன்ஏ தவிர வேற என்ன டிஎன்ஏ இருக்கு? நியூக்ளியஸ்க்கு வெளியே என்ன இருக்கு செல்லுக்குள்ள? ஓகே, ஸோ இப்போ பிபிஆர் 322 பத்தி படிச்சோன்னா இப்போ பி வந்து என்ன டெனோட் பண்ணுது? பிளாஸ்மிட். பிஆர் வந்து அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் என்னது? பாலிவார் அண்ட் ரொட்ரிகீஸ். பிஆர் 322னா என்னது? ட்ரெயின் நம்பர். அதாவது அத்தனை வாட்டி அவங்க இது பண்ணி 22nd ட்ரெயின் தான் வந்து ஆஃப்டர் 322 மாடிஃபிகேஷன்ஸ். ஆஃப்டர் 322 மாடிஃபிகேஷன்ஸ் திஸ் பர்டிகுலர் வெக்டர் அது அத்தனை மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளாஸ்மிட் வெக்டர்ல. ஓகே, அதனால தான் பிபிஆர் 322. இப்போ அவங்க பிபிஆர் 322க்கு பதிலாக பிபிஆர் 155 அப்படின்னு இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆஃப்டர் 155 மாடிஃபிகேஷன்ஸ் இந்த பிளாஸ்மிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிபிஆர் 322ஓட ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, எந்த இடத்துல வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஆர்ஓபினா என்ன? ரெப்ரஸர் ஆஃப் பிரைமர். ஓகே, ஸோ எந்த இடத்துல ஓரை இருக்கு, எந்த இடத்துல ஆர்ஓபி இருக்கு, எந்த ஜீன் செக்மெண்ட்டுக்கு நடுவில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸோட ஜீன் கன்ஃபரிங் ஜீனுக்கு நடுவில் வந்து BAM-H1 அண்ட் SAL1 ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ வந்து கொஸ்டின் வந்து டைரக்டாக கேட்க மாட்டாங்க. ஓகே, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவாக கூட கேட்கலாம். இப்போ வந்து we used this particular enzyme. For example, we used PVU1 to ligate to PVU1 restriction enzyme to என்ன சொல்றது, cut and join the genome of interest into PBR 322. Okay, so how can we differentiate the recombinants from the transformants அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட பதில் என்னவா இருக்கணும்? ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா இருக்காதா? ரீகாம்பினன்ட் இருக்காது. ஸோ இது எப்போ உங்களுக்கு தெரியும்? இஃப் யூ நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிவிஆர். SAL1 PVU1 யூஸ் பண்றாங்கன்னா PVU1 வந்து ஆம்பாருக்கு நடுவில் இருக்கா, டெட்டாருக்கு நடுவில் இருக்கா, இல்லை ரெண்டுக்கும் வெளியே இருக்கா? இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் யூல் பி ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் இல்லையா? ஸோ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, டைரக்டாக யாரும் கேட்க போகிறது. ஸோ யூ ஷுட் நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் PBR 322 அண்ட் த லாஜிக் பிஹைண்ட் இன்சர்ஷன் அண்ட் ஆக்டிவேஷன். ஓகே, இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சாதான் யூல் பி ஏபிள் டு கரெக்ட்லி அட்டெம்ப்ட் த கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே, அடுத்து வந்து இப்போ பிளான்ஸுக்கு போவோம். பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளாஸ்மிட் வந்து TI பிளாஸ்மிட், பிளான்ட் வெக்டர். ஓகே, Agrobacterium tumefaciens. ஸோ யூஸ்வலி இந்த ஆர்கனிசம் வந்து இட் இஸ் அ pathogenic organism. Okay, it affects it is a bacterium which invades the plant tissues and causes இப்போ நம்மளுக்கு டியூமர் ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா, அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து க்ரௌன் கேல் ஃபார்மேஷன் ஒன்று நடக்கும், அதை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஓகே, Agrobacterium tumefaciens பாக்டீரியம். நம்ம என்ன பண்றோம்? இந்த பாக்டீரியம் ரிமூவ் பண்ணி அதை டிசார்ம் பண்றோம். டிசார்ம் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்மிடா யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னது? சர்க்குலரா இருக்கு, சைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ இன்சர்ட் சைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இன்சர்ட் சைஸ்னா என்னது? ஜீனோம் இன்ட்ரெஸ்டோட சைஸ், அதாவது எவ்வளோ இட் கேன் அகாமடேட், அது வந்து ஜாஸ்தி. அடுத்து அனிமல் வெக்டர்ஸ். அனிமல் வெக்டர்ஸ்ல வந்து ரெட்ரோ வைரஸஸ். வைரஸஸ் ஆர் வெரி காம்பிடென்ட் ஹோஸ்ட் டேக்கிங் மெஷினரி. ஓகே, ஹோஸ்ட் வந்து அதோட வசப்படி, அதோட கண்ட்ரோல் படி ஈஸியாக கொண்டு வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரெட்ரோ வைரஸை பிடிங்கி டிசார்ம் பண்ணி நம்மளோட ஜீனோம் இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சி ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ள இது பண்ணால் இட் வில் ரெப்ளிகேட் அட் அ மச் ஃபாஸ்டர் ரேட். இட் ஈஸிலி இன்வேட் ஆல் த செல்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களோட சிமியன் வைரஸ் 40 இஸ் an example of a commonly used viral vector. Okay, retrovirus. அடுத்து பாக்டீரியோஃபாஜ் வெக்டர். பாக்டீரியோஃபாஜ் வெக்டர்ஸ்னா என்னது? பாக்டீரியாவே அஃபெக்ட் பண்ற வைரஸ். பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ற வைரஸ் தான் பாக்டீரியோஃபாஜ். ஓகே, ஸோ அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பாக்டீரியோஃபாஜ் வெக்டர்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்? பாக்டீரியோஃபாஜ் வெக்டர்ஸ்ல வந்து காஸ் சைட்ஸ் அப்படின்னு ஒரு சைட்ஸ் இருக்கும். காஸ் சைட்ஸ் என்னது? கொஹெசிவ் எண்ட் சைட்ஸ். ஸோ இந்த சைட்ஸ்ல எப்படி இருக்கும்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக அந்த காஸ் சைட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காஸ் சைட்ஸ்னா என்னது? கொஹெசிவ் எண்ட் சைட்ஸ். கொஹெசிவ் எண்ட் சைட்ஸ்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ், அதான் வந்து கொஹெசிவ் எண்ட் சைட்ஸ், காஸ் சைட்ஸ். ஓகே, அது யூனிக் கேரக்டர். டிரான்ஸ்போசான்ஸ் என்னது? ஜம்பிங் ஜீன்ஸ். யூ கேன் சேஞ்ச் தேர் பொசிஷன் வித்தின் த ஜீனோம். அடுத்து வந்து காஸ்மிட். காஸ்மிட்ல என்ன பண்றோம்? காஸ் சைட் ஆஃப் த ஃபாஜ் அண்ட் த ஓரை ஆஃப் த பிளாஸ்மிட், இது ரெண்டையும் ஒண்ணா ஆக்குறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா காஸ் சைட்ஸ்ல என்ன நடக்குது? காஸ் சைட்ஸ்ல வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருக்கு. ஓகே, கோஹெசிவ் எண்ட் சைட்ஸ் இருக்கு. ஸோ ஃபாஜ்ல வந்து இது இருக்கு, பாக்டீரியோஃபாஜ். நம்ம என்ன பண்றோம்? இந்த பாக்டீரியோஃபாஜ்ல இருக்கிற காஸ் சைட்ஸையும் இந்த பிளாஸ்மிட்ல இருக்கிற ஓரையையும் ஒண்ணா கொண்டு வரும். ஓகே, எதுக்கு ஓரையை வந்து பாக்டீரியல் செல்ல இருந்து கொண்டு வரோம்? டு இன்க்ரீஸ் த காப்பி நம்பர். எதுக்கு காஸ் சைட்ஸை வந்து நம்ம இங்க இருந்து கொண்டு வரோம்? டு ஹேவ் அ வைடர் ஆப்ஷன் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்ட்ஸ் அண்ட் இன்சர்ட் சைஸ், இன்க்ரீஸ் இன்சர்ட் சைஸ். ஓகே, ரெண்டோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் போத்தையும் வந்து ஒண்ணா கொண்டு வரும். கிளியரா? புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க. ஓகே ஓகே, அடுத்து வந்து ஃபாஜ் மிட். ஃபாஜ் மிட்ல என்ன ஆகுது? ஃபாஜ் மிட்டோட அஜெண்டா வந்து எக்ஸ்பிரஷன் கிடையாது, குளோனிங். ஸோ ஃபாஜ் மிட் இஸ் த டைப் ஆஃப் குளோனிங் வெக்டர். ஸோ இங்கே அஜெண்டா இஸ் என்னது? டு இன்க்ரீஸ் த காப்பி நம்பர். ஸோ இங்கே நம்ம என்ன பண்றோம்னா ஃபாஜ் M13ஐயும் பிளாஸ்மிட்ஸையும் வந்து ஒண்ணா கொண்டு வரோம். ஓகே, ஃபாஜ் M13 அண்ட் பிளாஸ்மிட்ஸை ஒண்ணா கொண்டு வரோம். தட் இஸ் யுவர் ஃபாஜ் மிட். ஓகே ஓகே, அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். யூ ஹேவ் பேக், யாக் அண்ட் மேக். பாக்டீரியல், ஈஸ்ட் அண்ட் மெமலியன் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஒன்னத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அடுத்து வந்து ஹோஸ்ட். ஹோஸ்ட் வந்து எப்படி காம்பிடென்ட் ஆக்குறது? இப்போ ஈஸியா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஹோஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காம்பிடென்ட் ஆக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டயான் ட்ரீட்மெண்ட். கேட்டயான் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றோம்? டயவேலன்ட் கேட்டயான்ஸ் லைக் கால்சியம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிஎன்ஏ, அதாவது அதை டிஎன்ஏக்குள்ள என்டர் பண்ண வைக்கணும். பாக்டீரியம் வந்து டிஎன்ஏக்குள்ள என்டர் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த கேட்டயான்ஸ் மூலியமா we are creating pores in the cell wall. ஸோ செல் வால்ல போர்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த வெக்டர் இது இருக்கு இல்லையா, இந்த வெக்டர் பிளாஸ்மிட் ஆர் த bacterium vector that can easily enter into the cell when we create pores in the cell wall using divalent cations. This is known as cation treatment. ஸோ இதில் வந்து ஹீட் ஷாக் மெத்தட் அப்படின்னு ஒன்று எம்ப்ளாய் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த செல்ஸை வந்து ரீகாமினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸோட ஐஸில் டுகெதர் அதை மிக்ஸ் பண்ணி அதை ஐஸில் வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை வந்து 42 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சர். சடன் ரைஸ் இன் டெம்பரேச்சர், தட் இஸ் த ஹீட் ஷாக். ஸோ ஹீட் ஷாக்கோட நம்ம இந்த கெட்டாயன்ஸையும் நம்ம சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? போர்ஸ் கிரியேட் ஆகுது. நம்ம திருப்பி உடனே என்ன பண்ணுறோம்? அந்த டெம்பரேச்சர் வந்து திருப்பி ஐஸில் வைக்கிறோம். திருப்பி டெம்பரேச்சர் வந்து சடனாக கம்மி பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது போர்ஸ் கிரியேட் ஆகுது செல் வால்ல. உங்களோட வெக்டர் வந்து செல்லுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, செல்லுக்குள்ள என்டர் ஆயிடும். இது கேட்டயான் ட்ரீட்மெண்ட். அடுத்து வந்து பாலிஎத்திலீன் கிளைகால். இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணியும் வந்து நீங்க உங்களோட வெக்டரை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன். மைக்ரோ இன்ஜெக்ஷன்ல என்ன பண்றாங்க? ரீகாமினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூலை டைரக்டா நியூக்ளியஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்பெர்ம்ஸை வந்து டைரக்டா ஒரு பங்க்சர் கிரியேட் பண்ணுவாங்க. மெம்பரேன் ஆர் செல் வால்ல வந்து ஒரு பங்க்சர் கிரியேட் பண்ணி சைட்டோபிளாசம்ல நம்ம டைரக்டா ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஒரு பங்க்சர் பண்ணி நியூக்ளியஸ்குள்ள டைரக்டா நம்மளோட ரீகாமினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து ப்ராசஸஸ் ஆஃப் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டிங் த டிஎன்ஏ. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணணும்னா டிஎன்ஏ எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ள, செல் மெம்பரேனுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். நியூக்ளியஸ்ல ஆப்வியஸ்லி டிஎன்ஏ மட்டும் இருக்காது, டிஎன்ஏ ப்ரோட்டீன் ஆர்என்ஏ எல்லாமே தான் இருக்கும் செல்லுக்குள்ள. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த செல் மெம்பரேன் செல் வால் இருக்கிற இந்த கண்டென்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? செல்லை பிரேக் பண்ணணும், செல் லைசிஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஈதர் வி கேன் எம்ப்ளாய் கெமிக்கல் மெத்தட்ஸ் லைக் லைசோசைம் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ணலாம். இல்லை மெக்கானிக்கலி வி கேன் அஜிடேட் தம் டு பிரேக் ஓப்பன் த செல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஸை பிரேக் ஓப்பன் பண்ணியாச்சு, டிஎன்ஏ அலாங் வித் ஆர்என்ஏ ப்ரோட்டீன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? ப்ரோட்டியேசஸ், ஆர்என்ஏசஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் மற்ற ப்ரோட்டீன் ஆர்என்ஏ எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இப்போ டிஎன்ஏ மட்டும் இருக்கு.
இப்போ என்ன பண்ணுவோம், அண்ட் ஆப்வியஸ்லி பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் தி செல், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்சைம்ஸ். நான் லைசோசைம்னு ஏன் சொல்றேன், இஃப் இட் இஸ் பாக்டீரியல் செல் வால் இட் தென் லைசோசைம், பெப்டிடோகிளைகன் செல் வாலை பிரேக் பண்றதுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல். இஃப் இட் இஸ் பிளான்ட் செல் வால், cellulase, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் cellulose. இஃப் இட் இஸ் ஃபங்கஸ் தென் chitinase. ஸோ அதுக்கப்புறம் செல் கண்டென்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், DNA வந்து ultimately we are removing the DNA by adding alcohol. We are precipitating out the DNA by using 95% alcohol. Okay. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபைன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த த்ரெட்ஸை நம்ம வந்து ஸ்பூலிங் மூலியமா நம்ம அந்த த்ரெட்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். திஸ் இஸ் த DNA that we want. ஸ்பூலிங்னா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு டூத் பிக் ஃபார் எக்ஸாம்பிள், அதை வச்சு உள்ள எடுத்து நம்ம அப்படி எடுத்துடலாம். அந்த த்ரெட் மாதிரி வரும், இந்த ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வெப் மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம், கட்டிங் ஆஃப் த டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணுவாங்க, தே ஆர் சிம்பிளி மிக்சிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் வித் த சாம்பிள் டிஎன்ஏ. அது வேலையை பார்த்துரும். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோர்சஸ் மூலிமா அந்த டிஎன்ஏ, இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணுவோம், ஃப்ராக்மெண்ட் பண்ணி வச்சிரும். டிஎன்ஏ வந்து அங்கே கட் பண்ணி வச்சிரும், ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆக்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை செப்பரேட் பண்ணுவோம். அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோர்சஸ் யூஸ் பண்ணி இந்த கட் பண்ண டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைஸ் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பிசிஆர் பண்ணுறோம். ஏன்னா யூஸ்வலி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் இருக்கும். ஸோ வி நீட் டு இன்க்ரீஸ் த குவான்டிட்டி ஆஃப் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிசிஆர் யூஸ் பண்ணி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். பிசிஆரோட டெக்னிக் எப்படி, ஃபர்ஸ்ட் பிசிஆர்ல என்னென்ன தேவை, டெம்ப்ளேட் தேவை, that is the sample DNA that we want to amplify. Primers தேவை, ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான். ப்ரைமர்ஸ் தேவை, டிஎன்டிபிஸ் தேவை ஃபார் ப்ரொவைடிங் எனர்ஜி அண்ட் ஃபார் பில்டிங் பிளாக்ஸ் சப்ஸ்ட்ரேட்ஸ். அதே மாதிரி டைவேலன் கேட்டயான்ஸும் தேவை. ஓகே, ஸோ டைவேலன் கேட்டயான் எதுக்கு தேவை, இட் சர்விங் as a co-factor for the tag polymerase enzyme. ஸோ இப்போ எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் டீநேச்சரேஷன் 3 ஸ்டெப்ல நடக்கும் பிசிஆர். டீநேச்சரேஷன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், டீநேச்சரேஷன் அப்புறம் அனீலிங்கா. ஓகே, அனீலிங், அதுக்கப்புறம் கடைசியா எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன் அட் அ ஹை டெம்பரேச்சர் 94 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக ஆக்குறோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ என்ன பண்றோம், உங்களோட ப்ரைமர்ஸ் போய் அனீல் ஆயிக்கிறோம். எந்த எண்டோட போய் அனீல், 5' 3'? எந்த எண்ட் ஆஃப் த ஸ்டாண்ட்ல போய் அனீல் ஆகும் ப்ரைமர். ரெப்ளிகேஷன் எந்த டைரக்ஷன் நடக்கும், அப்ப எந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட எந்த 3' எண்ட்ல போய் பிரைமர் அனீல் ஆகும். 3' எண்ட்ல போய் அனீல் ஆகாம அதோட அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்கிற சின்சைஸ் பண்ற ஸ்டாண்ட் வந்து 5' to 3' டைரக்ஷன்ல சின்சைஸ் பண்ண முடியும். 3' எண்ட் ஆஃப் த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு போய் ஜாயின். மேல இருக்கிற டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து லெஃப்ட் சைட் 3'னா, கீழே இருக்கிற டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் செப்பரேட் ஆன டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து ரைட் சைட்ல 3'. இந்த பக்கம் ஒரு பிரைமர், இந்த பக்கம் ஒரு பிரைமர், ரெண்டும் 5' to 3' டைரக்ஷன்ல சின்சைஸ் பண்ணும். ஓகே, இப்போ டேக் இப்போ ஆர்என்ஏ பிரைமர் போய் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டேக் பாலிமரேஸ் என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகே, அனீலிங் ஆஃப் பிரைமர்ஸ் நடக்கும் செகண்ட் ஸ்டெப். ஸோ உங்களோட பிரைமர்ஸ் ஆர் யோர் ஆலிகோநியூக்ளியோடைட் பிரைமர்ஸ் வந்து போய் 3' எண்ட் ஆஃப் த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ஸ்ல போய் பைண்ட் ஆகிக்கிறோம். இது எந்த டெம்பரேச்சர்ல நடக்குது, அரௌண்ட் 50 to 68 டிகிரி செல்சியஸ். இதுதான் அனீலிங் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த பிரைமர் வந்து எப்படி இருக்கும், காம்ப்ளிமெண்டரி டு த டிஎன்ஏ ஸ்டாண்ட். ஓகே, காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். ஒரு பிரைமருக்கும் வந்து மெல்டிங் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும். ஓகே, மெல்டிங் டெம்பரேச்சர்னா என்னது, டெம்பரேச்சர் இன் விச் இட் லூசஸ் இட்ஸ் ஆக்டிவிட்டி. பிரைமர்ஸ், ஸோ ஒரு பிரைமருக்கும் ஒரு டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெல்டிங் டெம்பரேச்சர். ஸோ இந்த அனீலிங் டெம்பரேச்சர் ஷுட் பி அபவுட் 3 to 5 degrees லோவர் தென் த மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் த பிரைமர். ஏன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிரைமர் ஓன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ 3 to 5 degrees லோவர் தென் த மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் த பிரைமர். சி ஒரு பிரைமருக்கும் வந்து மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து மாறும். நம்ம அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம 50 to 68 degrees செல்சியஸ்னு ஏன் ஒரு வைட் ரேஞ்ச் கொடுத்தோம், பேஸ்ட் ஆன் த மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் த பிரைமர் we have to select the temperature of annealing. ஓகே, இப்போ மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் பிரைமர் வந்து 60 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன டெம்பரேச்சர்ல அனீலிங் பண்ணுவீங்க, அனீலிங் வந்து என்ன டெம்பரேச்சர்ல நடக்கணும்,
60 degree Celsius is the TM of the primer. இப்போ annealing வந்து எந்த டெம்பரேச்சர்ல நடக்கணும்? What temperature should annealing be carried out at? இப்போ நான் என்ன சொன்னேன்? Annealing should occur at a temperature 3 to 5 degrees Celsius lower than the melting temperature of the primer னு சொன்னேன். Melting temperature of the primer 60 degrees Celsius னு சொல்றேன். அப்போ 55 to 56 அரௌண்ட் அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் வந்து annealing நடக்கும். டிபெண்டிங் ஆன் த primer. ஓகே, ஒரு ப்ரைமருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 60 டிகிரிஸ் இருக்கு ப்ரைமரு, நீங்கள் அதே டெம்பரேச்சரில் மெல்டிங் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் annealing கண்டக்ட் பண்ணால் ப்ரைமர் ஓன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி ஓன் anneal இல்லையா. annealing நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எக்ஸ்டென்ஷன். டேக் டிஎன்ஏ பாலிமரேஸ் போய் ஆர்என்ஏ பிரைமரை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. டிஎன்டிபிஸை பில்டிங் பிளாக்ஸோ சப்ஸ்ட்ரேட்ஸை யூஸ் பண்ணி ஏடிபியும் யூஸ் பண்ணி இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் தது. இப்போ என்ன ஆகுது? ரெண்டு நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு ஃபார்ம். இப்போ இது ஒரு சைக்கிள். ரெண்டாவது சைக்கிளில் திருப்பி இந்த ரெண்டு டபுள் ஸ்டாண்டும் 4 ஸ்டாண்டாக பிரிஞ்சிடும். டீநேச்சரேஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் சைக்கிள் வில் ஸ்டார்ட். இந்த ஸ்டெப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அரௌண்ட் 24 to 45 சைக்கிள்ஸ் இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம ஒரு சைக்கிள் பார்த்தோம். இந்த மாதிரி 24 to 45 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் millions of copies of the DNA molecule will be formed. Okay, so gel electrophoresesல சைஸ் பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி எல்யூட் பண்ணி கிடைக்குது. அது ரொம்ப கம்மி குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம ஜீனோமெட்ரிஸ் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். அதுக்கு பிசிஆர் யூஸ் பண்ணி ஜாஸ்தி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? லைகேஷன் டு த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ ஜீனோமெட்ரிஸ் வந்து வெக்டரோட லைகேட் பண்ணி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுலை கிரியேட் பண்றோம். ஓகே, கரெக்டா? ரெஸ்ட்ரிக்ஷன் தான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கட் பண்றோம் வெக்டரை, genome interest ஜாயின் பண்றோம். We are cutting the genome interest and the vector using the same restriction enzyme. ஏன் same restriction enzyme? அப்பதான் they'll have complementary basis to the sticky ends. இல்லையா? Only if you use the same restriction enzyme for both the vector and the genome interest. Okay, அதுக்கப்புறம் லைகேட் பண்ணிடுவோம். இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல ஹோஸ்ட் சூட்டபிளான ஹோஸ்ட்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்ட்டை காம்பிடென்ட் ஆக்குவோம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். காம்பிடென்ட் ஆக்கி அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்ஃபார்மையும் ரீகாம்பினன்ஸையும் எப்படி செலக்ட் பண்ணுறது? இன்சர்ஷன் ஆக்டிவேஷன் மூலிமா செப்பரேட் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்க்கும் ரீகாம்பினன்ஸ்க்கும் வித்தியாசம்னு தெரிஞ்சிருச்சுல. வெக்டர் வந்து உள்ள இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மன்ட், வெக்டருக்குள்ள ஜீனோம் இன்ட்ரெஸ்டும் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ரீகாம்பினன்ட். வெக்டரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா இட் இஸ் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட், டிரான்ஸ்ஃபார்மன்ட், ரீகாம்பினன்ட். ஸோ இதை எப்படி பண்ணுவோம்? ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த இன்சர்ஷன் ஆக்டிவேஷன் கான்செப்டை தான் இங்கே ஃபாலோ பண்ணுது. ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல ஒரு பர்டிகுலர் இப்போ வெக்டரில் வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு, ஒரு ஜீன் செக்மெண்ட். அந்த செக்மெண்ட் என்ன கோட் பண்ணுது? இட் இஸ் கோடிங் ஃபார் an enzyme பீட்டா கேலக்டோசிடேஸ். அந்த என்சைம் என்ன பண்ணுது? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ளூ கலர் காலனி. ப்ளூ கலருக்கு வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். அந்த என்சைமை கோட் பண்ற ஜீன் செக்மெண்ட் ஒன்று. இப்போ நம்மளோட ஜீனம் இன்ட்ரெஸ்ட் இந்த ஜீன் செக்மெண்ட்டுக்கு நடுவில் நம்ம வந்து மாட்டினோம்னா அப்போ என்ன? ரீகாம்பினன்ஸ் வில் நாட் ப்ரொடியூஸ் பீட்டா கேலக்டோசிடேஸ். ஸோ கலர் வில் பி கலர்லெஸ், ஒயிட் கலர். So blue colored colonies are transformants, white colored colonies or colorless colonies are recombinants. என்னாச்சு? ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து கடைசியா என்ன பண்றோம்? இப்போ ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட் அப்டைன் பண்றோம். இப்போ வந்து ரீகாம்பினன்ட் செல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரீகாம்பினன்ட் செல்ஸை வந்து we have to cultivate them. We have to provide suitable environment and conditions, food, nutrient media எல்லாம் கொடுத்து we have to cultivate them to make them increase in number so that the production of the product, so the gene of interest is responsible for producing the product of interest. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் செல்ஸை ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணியாச்சு. ரீகாம்பினன்ட் செல்ஸை இப்போ இந்த ரீகாம்பினன்ட் செல்ஸை ஒரு சூட்டபிள் என்வாயன்மெண்ட்ல போட்டு க்ரோ பண்றோம். we are growing them using bioreactors. ஏன் பயோரியாக்டர்ஸ் யூஸ் பண்றோம்? அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், the recombinant cells வந்து we have to express them இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? we need expression vectors. ஸோ எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ்ல வந்து என்ன நடக்குது? டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நடக்குது. ஸோ யூ நீட் ஆல் தி கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ்.
அப்பதானே you can express the product, you can produce the product. Only the control elements are present. Control elements என்னது? Promoter, terminator, structural gene, இதெல்லாம் வந்து control elements. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ஃபைனல் ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் இருக்கணும். ஓகே, அதையும் என்ஷோர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், பயோரியாக்டர்ஸில் வந்து இந்த செல்ஸை க்ரோ பண்ணுறோம். க்ரோ பண்ணும்போது பயோரியாக்டர்ஸ் என்ன பண்ணுது, இட் இஸ் ப்ரொவைடிங் ஆப்டிமல் கண்டிஷன், க்ரோத் கண்டிஷன், நியூட்ரியன் மீடியா, இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி they are growing the number of cells. ஸோ க்ரோத் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லேக் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீகானன்ட் செல்ஸ் will grow in size. அதுக்கப்புறம் லாக் ஃபேஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ், they will start growing in number. அப்புறம் ஸ்டேஷனரி ஃபேஸ். ஓகே, ஸோ ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்போ the product of interest will be produced. ஓகே, ஸோ பயோரியாக்டர்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பிஹெச் கண்ட்ரோல், சாம்பிளிங் போர்ட்ஸ், ஏரேஷன், if that bacteria requires oxygen, aeration tank, oxygen inflow outflow, அதெல்லாம். அடுத்து வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்ல வந்து இப்போ ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் வந்து ஹேஸ் டு அண்டர்கோ மல்டிபிள் ஸ்டெப்ஸ் until it finally becomes the product that we consume. ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து செப்பரேட் பண்ணணும், செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரோமேட்டோகிராஃபி. குரோமேட்டோகிராஃபியோட பிரின்சிபல் நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸ்டேஷனரி ஃபேஸ், மொபைல் ஃபேஸ். மொபைல் ஃபேஸோட நம்ம சாம்பிள் இருக்கும். பேஸ்ட் ஆன் த அஃபினிட்டி ஆஃப் த சாம்பிள் டு த ஸ்டேஷனரி ஃபேஸ், தே வில் டிராவல் அக்கார்டிங்லி. ஸ்பீட் ஆஃப் த மொபைல் ஃபேஸ் வில் பி அக்கார்டிங்லி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் ஹேஸ் அ ஹை அஃபினிட்டி டு த ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னா ஸ்லோவாக, கம்பேரிட்டிவ்லி ஸ்லோர்லி இட் வில் ட்ராவல் த்ரூ த மொபைல் ஃபேஸ். ஓகே, அந்த மாதிரி. ஸோ குரோமேட்டோகிராஃபி, இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணி செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணுறாங்க ப்ராடக்டை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரன் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் மெடிசன், if it is medicine related, pharmacy related product, then medical trials run பண்ணுவாங்க, clinical trials. if it is the food related product, then அதுக்கு வந்து quality control பண்ணுவாங்க, quality control, quality analystனு ஒரு ஜாப் இருக்கு. QC அப்படின்றதே ஒரு ஜாப், it is a job post. அவங்க வந்து they'll ensure the quality of the product, the purity of the product, the quality of the product. Yeah, for example, this product is 85% pure or this product is 90% pure அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ அந்த மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, அடுத்து கடைசியாக வந்து ப்ராடக்ட் ரிகவரி. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எல்லாம் புரிஞ்சிருச்சா? புரியாதது எதுவும் இருக்கா? ஆன்லைனில் எதுவும் டவுட் இருக்கா இந்த சாப்டரில்? சம்திங் தட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்? ஆன்லைனில் எதுவும் டவுட் இருக்கா? in the particular chapter in like biotechnology principles and processes chapter மட்டுமே பார்த்தீங்கன்னா it has very high weightage, around 4 to 5 questions நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, 4 questions at least. அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னொரு 2 to 3 questions ஆட் பண்ணிங்க, அரௌண்ட் 7-8 questions வந்து இந்த 2 சாப்டர்ஸ்ல இருந்தே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே, ஒரு 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க இந்த சாப்டர்.
ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைனா கிளாஸஸோட படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, டூ வெல். தேங்க் யூ.